ஓம் 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 கம் கணபதியே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கம் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீத விசேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விசேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர் பகவத்பாத அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்லஹரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 99வது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தினுடைய கடைசியில வந்துட்டு இருக்கோம். இனிமே ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு. இந்த ஸ்தோத்திரக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ புராராதே ரந்த புராயை நமஹா. ஓம் ஸ்ரீ புராராதே ரந்த புராயை நமஹா. புறங்களுக்கெல்லாம் உள்ள இருக்கக்கூடியவள் என்கிறதான அர்த்தம். ஒரு விசித்திரமான ஒரு யூனிக் மந்திரம். இந்த மந்திரத்தை எங்கேயுமே சாதாரணமாக வெளியில கேட்டிருக்க வாய்ப்பில்லை. புராராந்தே அந்த புரஹா அப்படின்னா பராசக்தி பார்வதி தேவி என்பவள் மகேஸ்வர பத்னியான பரமேஸ்வரி என்ற அர்த்தம். புறங்களுக்கு அந்தம் பண்ணினவர் பரமேஸ்வரர். அவருடைய அந்தப்புறத்தில் அவருடைய வீட்டுக்குள்ள வாழ்கின்றதான ஒரு மனையாள் அல்லது ஒரு உத்தமியான பதிவிரதா சுமங்கலி, ஒரு சதாசிவ குடும்பினி அப்படிங்கிற முறையில் இந்த அர்த்தம் பகவத்பாதர் கொடுக்கிறார். புராராந்த புராயை நமஹா. புறம் என்றால் நம்மளுடைய உடம்பு என்றுதான் அர்த்தம் உண்டு. ஒரு உலகம், ஒரு ஊரு. இப்போ செங்காலிபுரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரோடு பேரு. விழுப்புரம் ஒரு ஊருடைய பேரு. மலப்புரம் ஒரு ஊருடைய பேரு. ஒரு இடத்துக்கு புறம் என்றதான பேருண்டு. புறம் என்றால் பிரம்மம் என்றதான அர்த்தமும் உண்டு. புறம் என்றால் நம்மளுடைய உடம்பு என்கிறதான அர்த்தம் உண்டு. அந்த உடம்புக்குள்ள வாழ்கின்றவள் யாரு? சிவசக்தி ஐக்கியமான காமேஸ்வர பகவானியான பராசக்தி சிவனோடு சேர்ந்து சிவனுக்கு தங்க இடம் கொடுத்தவள். அதாவது இந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் என்பது ஜீவாத்ம ஸ்வரூபமாக பரமேஸ்வர ஸ்வரூபமாக வாழ்கிறது. சிவனுடைய அருள்நாளியும் அனுகிரகத்தினாலையும் தான் இந்த உடம்பு நிலநிற்கும். ஆனால் உடம்பு என்பது சக்தி வடிவம். சிவம் என்பது அந்த ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மா என்கிறதான சிவம் சரீரத்துக்குள்ள புகுந்ததும் அதுக்கு ஜீவாத்மா என்கிறதான பேர் வருது. சிவனையும் யாராலையும் கண்ணால் பார்க்க முடியாது, ஜீவாத்மாவையும் யாராலையும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் உடம்பு எல்லாராலையும் பார்க்க முடியும். இது ஹார்ட்வேர், டான்ஜிபிள், தொட்டுக்கலாம், பொருசிக்கலாம், மணத்து பார்க்கலாம், இடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அதுபோல தான் இந்த பிரம்மாண்டத்தில் சிவசக்தி ஐக்கியம் என்கிறதான பரமேஸ்வர தத்துவத்தை சிவம் பார்வதியாகவும் அல்லது சிவன் சக்தியாகவும் இல்லை லக்ஷ்மி நாராயணனாகவும் இல்லை சரஸ்வதி பிரம்மனாகவும் நாம் எப்படி பார்க்க போனாலும் நம்மளுடைய உடம்பு என்பது சக்தி ஸ்வரூபம். நம்மளுடைய உடம்பு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் எதையெல்லாம் நாம் கண்ணால் பார்க்க முடியுமோ அதெல்லாம் சக்தி ஸ்வரூபம், சக்தி வடிவம். இறைவனுக்கு 3 விதமான ஃபேஸஸ் இருக்கு, முகம். ஒன்று ரூபம், இனி ஒன்று அரூபம், மூன்றாவது ரூபா ரூபம். ரூபம் என்றால் தாவர ஜங்கமங்களில் இருக்கிறதான அனைத்து டிரைவ்டு வெர்ஷன்ஸ், எதெல்லாம் உற்பத்தி ஆகப்பட்டிருக்கோ, உற்பத்தமாக இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ரூபம் என்றதான பெயர். அரூபம் என்றால் பெரும் ஞானம், பரம சத்தியம், சங்கரஸ்வரூபம். அதுக்கு உருவம் இல்லை. சக்தி என்பவள் பராசக்தி ஸ்வரூபிணியானவள். இது ஸ்டாட்டிக் எனர்ஜி கிடையாது, இதுக்கு சலன சக்தி உண்டு. அதனால தான் அதுக்கு சக்தி என்றதான பெயர். பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் சக்தி என்று தான் அழைக்க முடியும். இனிமே ரூபா ரூபம் அப்படிங்கிறதா உருவம் இருக்கு, உருவம் இல்லை. அதுதான் பரமஞானம், கிரந்தங்கள், அறிவு. புஸ்தகத்தில் எழுதி வச்சா புஸ்தகத்தை பார்க்க முடியறது, அதில் என்ன இருக்குன்னு தெரியறது. ஆனால் புஸ்தகம் தானே அறிவு கிடையாது, புஸ்தகத்தில் எழுதுனதான அறிவு அதுவும் கிடையாது. நாம் என்ன உணர்கிறோமோ அதுதான் அறிவு. அப்படி இருக்கா கேட்டா இருக்கு, இல்லைனா இல்லை.
பிரம்மத்தினுடைய சுரூபமாட்டமாக இருக்கிறது ரூபா ரூபம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எல்லா தெய்வங்களுடைய உடம்பும் சக்தியினோட உடம்பு தான். சர்வம் சக்திமயம் ஜெகது, பரமேஸ்வரன் சொன்ன வார்த்தை இது. சாதா ஜனங்கள் சொல்றது கிடையாது இந்த வார்த்தை. பிரபஞ்சத்தை நாம் காணக்கூடியதான அனைத்து பொருளும் என்னெல்லாம் உற்பத்தமாகிறதோ, மலை செடி கொடி மரம் விக்கிரகங்கள், இறைவனுடைய உருவங்கள், நம்மளுடைய உடம்பு, தாவர ஜங்கமத்தில் இருக்கிற அனைத்து பொருளும், இந்த பலவிதமான கோலங்கள், சர்வம் 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 சக்திமயமானது. சக்தியினுடைய ஒரு உருவம் தான். சக்தி மயம் என்றால் என்ன அர்த்தம்? சக்தியினுடைய ஒரு உருவம்னு அர்த்தம். கோமயம்னு கேள்விப்பட்டிருக்கோம். சாணிக்கு, மாடு போடுறதான சாணிக்கு கோமயம்னு பேர். கோவிலிருந்து உற்பத்தியாகி வெளியில வந்தது அது கோமயம். அதுபோல சக்தியிலிருந்து உலகத்தை எல்லாம் உற்பத்தியாயிருக்கோ எல்லாத்துக்கு சக்திமயம் என்று பேர் தான். ஆகவே புறம் என்பது நம்மளுடைய உடம்பு. அந்த புறத்துக்குள்ள 9 ஜன்னல்கள் இருக்கு. அந்த ஜன்னல்கள் வழியாக உள்ளையும் வெளியும் உள்ளையும் வெளியும் வந்து போகின்றிருக்கு. இது பரந்தத்துவம். ஆகவே நம்முடைய உடம்புக்குள்ள சூக்ஷ்ம வடிவமாக கண்ணு கெட்டாத ஞானஸ்வரூபமான மங்களஸ்வரூபமான அந்த பரமேஸ்வரன் குடிகொள்ளுகிறார். அவருக்கு குடிகொள்ளறதுக்குள்ளதான ஒரு இல்லம், வீடை அமைத்து கொடுத்தவள் இந்த சக்தி. பஞ்சபிரம்மாசனத்தில் அப்படிதான். சக்தி தான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரம்மாதிகளுக்கு கூட வாழ்வு கொடுத்தவள், உடம்பு கொடுத்தவள், எல்லாமே சக்தி சுரூபம். சிவன்கிறதான ஒரு தத்துவத்தை பற்றி பேசவே வேண்டாம். சிவன்லாம் சக்திக்குள்ள இருக்கார். அதனால்தான் சக்திக்கு வெளியே பிரகடனம் பண்ண முடிகிறது. அதனால்தான் இறைவனுடைய அருள் தான் சக்தி அப்படின்னு சொல்லுவார்கள். இறைவனுடைய அனுகிரகம் தான் சக்தி வடிவம் என்று சொல்லுவார்கள். ஆகவே புறம் என்றால் இந்த உடம்பு. அந்த புறத்துக்குள்ளே வாசம் செய்கின்றதான மகாசக்தி, சிவசக்தி சுரூபியான காமேஸ்வரியான மகா திரிபுர சுந்தரி இது உள்ள வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை தான் இந்த மந்திரத்தினால பகவத்பாதர் எடுத்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி ஆரோக்கியமும் சகல வசதிகளும் பெறுவதற்காக. ஸ்ரீவர்ச்சமாயுஷ்யமாரோக்யமாவீதா சோபம் மானம் மஹீயதே தானியம் தனம் பசும் புகபுத்திரகாவம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. ஆசீர்வாத மந்திரங்கள். இப்படி சகல விதமான சகல சௌபாகிய சந்தோஷத்தோட ஆனந்தமயமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அஜ்ஞானம் போன வாழ்வு. உலகத்தில் 2 தெய்வ சக்திகளுக்கு தான் ஞானத்தை அபரிமிதமாக கொடுக்கறதுக்கு அதிகாரமும் மனமும் இருக்கு. அதுல முதல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் பராசக்தி, அம்பிகை, தேவி ஞானம். அம்பிகை மாதிரி ஞானத்தை கொடுப்பதற்கு ஒரு வள்ளல் கிடையாது உலகம். அதற்கு அடுத்ததாக இருக்கிறதான இறைவன் முருகப்பெருமான், சரவண பகவான். இந்த 2 தெய்வங்கள் தான் ஞானத்தை அபரிமிதமாக உபாசகர்களுக்கு, பக்தஜனங்களுக்கு கொடுப்பார்கள். இப்போ ஞானம் கிடைக்க வேண்டுமானால் சக்தி உபாசனை, முருக உபாசனை ஷண்மதங்களில் கானாபத்தியம், கௌமாரம், சௌரம், சைவம், வைஷ்ணவம், சக்தம் அப்படின்னு 6 விதமாக இருக்கிறது. இதை தவிர்த்து ஸ்மிருதிகளில் நிறைய ஆட் பண்ணப்படான நிறைய மதங்கள், மதாச்சாரங்கள்லாம் இருக்கு. பகவத்பாதருடைய காலத்தில் 70 மதாச்சாரங்கள் இருந்தது உலகத்தில். இன்னைக்கு பிரபலமாக பார்க்க போனோம்னா 12லேருந்து 14 மதங்கள் தான் இருக்கு உலகத்தில். அது ரொம்ப முக்கியமானவர் சனாதன தர்மம் அப்படிங்கிறதான இந்த ஹிந்து மதம். இது சிந்து மதம், அதுக்கு இந்து மதம்னு பேரு. ஆரோக்கியமும் சகல வசதிகளையும் பெறுவதற்கு இந்த ஸ்தோத்திர பலஸ்ருதி சொல்லுகிறது. சங்கல்பம் ஆரோக்கிய சித்தியர்த்தம், சகல சௌகரிய சித்தியர்த்தம், நவநவதி ஸ்தோத்திரம் ஜெபேது. இந்த ஸ்தோத்திரத்தில் எதை வர்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவி உபாசனையின் மகிமை அல்லது தேவி உபாசனையினால கிடைக்கக்கூடியதான பலன். லலிதா சகஸ்ரநாமத்தில் அபியாசாதி சஹத்ஞாத ஷடத்வாதீத ரூபிணி அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜானத்வாந்த தீபிகா ஆபால கோபவிதா சர்வானுல்லிங்க சாசனா ஸ்ரீ சக்கர ராஜல்லையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரியை நமஹா. 14வது அத்தியாயம் லலிதா சகஸ்ரநாமத்தில் அபியாசாதி சஹத்ஞாதா ஷடத்வாதீத ரூபிணி நமோ நமஹா. பராசக்தியை 6 விதமான பக்தி சாதனங்கள் வழியாக நம்ம வழிபடலாம். 1 வர்ணம், 2 மந்திரம், 3 பதம், 4 கலை, 5 தத்துவம், 6 புறம் அல்லது புவனம். இப்படி 6 விதமான பக்தி சாதனங்கள். லலிதா சகஸ்ரநாமம் என்பதே 14 அத்தியாயங்கள் சேர்ந்தது லலிதா சகஸ்ரநாமம். மாதுர அவதாரத்தில் ஆரம்பிச்சு சிவசக்தி கிருவண்ணே நமஹா அப்படிங்கிறதான அத்தியாயம் வரைக்கும் வரும். அங்கே 14 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறா. 14 விதத்தில் என்னை நீ அடையலாம் அப்படின்னு. அப்போ மந்திரம், பதம், வர்ணம்,
காலம், அது கலை, தத்துவம், புவனம் அப்படிங்கிறத 6 சாதனங்கள் வழியாக ஒருவர் சக்தியை உபாசனை செய்கிறார். அம்பாளை உபாசனை செய்வதற்கு 4 முக்கியமான நவராத்திரிகள் இருக்கு. வசந்த நவராத்திரி. வசந்த நவராத்திரி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை முக்கிய தேவதையாக வழிபாடு செய்கிறார். அடுத்ததாக ஆஷாட நவராத்திரி. வாராகி தேவிக்கு சிறப்பு கற்பித்து உபாசனா பூஜைகள் செய்கிறார்கள். அடுத்து சாரதா நவராத்திரி. சாரதா நவராத்திரிக்கு துர்கா பரமேஸ்வரியை முக்கிய ஸ்தானத்தில் உட்காத்தி பூஜை செய்கிறார்கள். கடைசியில் வர்றது மகா நவராத்திரி. ராஜமாதங்கி அப்படிங்கிறதான தேவிக்கு முக்கியம் கொடுத்து வழிபட்டு வரார்கள். அம்பாளினுடைய உபாசனை ஏராளமானது. அதாவது மந்திரோபாசனை, தந்திர உபாசனை, யந்திர உபாசனை, இப்பேற்பட்டதான 3 உபாசனைகள் முக்கியமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆத்மவித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா அப்படிங்கிறதான வித்யாஸ்வரூபமாகவும் அம்பாளை வழிபடலாம். பகவத்பாதர் இந்த சௌந்தரலகரியில் 98 ஸ்லோகங்கள் வரைக்கும் பராசக்தியை பல விதமாக வர்ணனை செய்தார். என்னெல்லாமான வர்ணனை அப்படின்னா, முதல் பாட்டு அதாவது ஆனந்தலகரி, அதில் மந்திரம், தந்திரம், யந்திரம், இந்த வடிவங்கள் எல்லாம் அம்பாள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கா, என்னென்ன யோகா அபியாசம் அல்லது பக்தி சாதன வழியாக நாம் அம்பாளை தெரிந்து கொள்ளலாம் என்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். 2வது பாட்டில் சௌந்தரலகரி ஆரம்பமாகறதுலேருந்து 42வது ஸ்லோகத்திலிருந்து அம்பாளுடைய ஸ்வரூபம், அம்பாளுடைய சர்வ வியாபித்துவம், அம்பாளுடைய பரிபூர்ணமான உடம்பினுடைய அழகு, ஒவ்வொரு அங்கங்களும் எதை சொல்லுகிறது, விபூதி விஸ்தார மார்க்கபேத சாமரசன் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் அத்தியாயம் 13வது அத்தியாயம். அதுபோல அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம், அம்பாளுடைய அழகு, அம்பாளுடைய அங்கமேனியில் இருக்கிறதான மகத்துவம், இப்படி சர்வத்தையும் அதில் சொல்லிட்டார். 3வது பாட்டு என்பது பலஸ்ருதி. ஒருவர் ஒரு ஸ்தோத்திரத்தை, மந்திரங்களை கேட்பதனால வரக்கூடியதான பலஸ்ருதி என்கிறதான பேர் இது. அதனுடைய 2வது பாட்டு என்பது பலஸ்துதி அப்படின்னு பேர். ஒன்று ஸ்ருதி கேட்கறது, இன்னொன்று ஸ்துதி சொல்லுறது. இந்த 3வது பாட்டு தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதான மகத்துவம். இதுக்கு தேவி உபாசனை என்றதான பெயர். அம்பாளுக்கு உபாசனை செய்தால் அந்த உபாசகனுக்கு என்னதான் கிடைக்காது என்பதுதான். 14 முக்கியமான தேவி உபாசகர்கள் இருக்கார்கள். அவருடைய வம்சத்தில் சேர்ந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் இப்போ இனி வரப்போகிற காலத்திலையும் யாருக்கெல்லாம் இந்த தேவி உபாசனையில், தேவி மகாத்மத்தில் விருப்பம் ஏற்படுகிறதோ அவர்கள் எல்லாருமே இந்த 14 முக்கியமான தாயாதிகள், 14 முக்கியமான தேவி உபாசகர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான். யாவொருவருக்கு ஜென்மாவில் கடைசி ஜென்மம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு தான் தேவி ஞானம், தேவி பக்தி ஏற்படும். ஏன்னா கிருதயுகத்தில் வழிபாடு இருந்ததான இறை சக்திகள் தான் சிவசக்தி. அப்புறமா தான் திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகங்களில் அந்த போர்ட்ஃபோலியோவை மகாவிஷ்ணு கொடுத்துட்டான். இப்போ நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா சிவசக்தி உபாசனைக்கு நிஷ்டை, ஆச்சாரம், அனுஷ்டானம், ஏகத்துவ மனோபாவம், அதாவது அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னஸ் ஜாஸ்தி. தேவையில்லாமல் எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாத விஷயத்தை. அப்போது இறைவன் அவருடைய லெவலை கொஞ்சம் இறக்கி கொண்டு சர்வவியாபியான விஷ்ணு ஸ்வரூபமான இந்த சக்தி வடிவத்தில் ஸ்ரீராமராகவும் கிருஷ்ணனாகவும் இந்த பூலோகத்தில் அவதாரம் செஞ்சு மனிதர்களுக்கு நல்ல சன்மார்க்கத்தை காட்டி கொடுத்து வழிகாட்டிகளாக அமையப்பட்டது. எல்லாம் பிரம்மத்தினுடைய பலவிதமான உருவங்கள். எல்லாமே சக்திதான். விஷ்ணு சக்திதான், நாராயணன் சக்திதான், சிவம் சக்திதான், பிரம்மா சக்திதான், முருகன், கணபதி எல்லாம் சக்திதான். சக்தி எல்லாம் வேறு யாருமே இல்லை. எல்லாம் ஒரே குடும்பம் தான். இந்த சதாசிவ குடும்பம் தான் இந்த பிரபஞ்சத்தில் காண்ற அத்தனை தெய்வங்களும். ஆதி யுகத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். பிரதம சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்தே சக்திதான் பரிணாமம் செஞ்சு வழிய வந்திருக்காள். சக்தியினுடைய ஒவ்வொரு உருவங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடியதான சர்வம். தேவி மகாத்மத்தில் ஒரு தத்துவம் வரும். மகா கணபதி என்பவர் பிரம்மாவனுடைய உருவம். மகாவிஷ்ணு என்பவர் தான் முருகப்பெருமான். இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நாம் ஆராய்ந்து பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். லாஜிக்கலி இட் வில் மேட்ச். பரமேஸ்வரனால தலையை கிள்ளி எறியப்பட்டது, துண்டிக்கப்பட்டது 2 பேர். அரக்கர்களெல்லாம் விட்டுருங்கோ. தெய்வ குடும்பத்தில் நான் பிரம்மாதிகளுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். முதல் பிரம்மாவனுடைய 5வது தலையை கிள்ளி இருந்து விட்டால் பரமேஸ்வரன்.
இரண்டாவதாக அவர் கணபதியோட உருவத்தில் வரார். அதனால்தான் பிரம்மஸ்வரூபமாக மகா கணபதியை உபாசனை செஞ்சு வரார்கள். அவர் ஒரு நல்ல பாலனாக அழகான குழந்தையாக இருந்துட்டு இருந்தார். வீட்டு வாசல்ல காவல் நிற்கிறார். சக்தியினுடைய ஆத்மப்படி பரமேஸ்வரன் சக்தியை காண விரும்பி வருகிறார். சக்தியை காண யாரெல்லாம் விருப்பம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அவங்களுக்கு தடஸ்தமாக நிற்கிற யாரையானாலும் அந்த சிவம் கொன்றுவிடும். இதே ஒரு ரகசியமான தத்துவம். அப்ப சக்தியை யாருக்கும் வழிபட அதிகாரம் உண்டு. ஆனா வழிமுறைகள்லாம் பிற்காலத்துல சிட்டப்படுத்தப்பட்டது. அப்படி யாருக்கு வேணா எப்ப வேணா உள்ள போகலாம் வெளியில வரலாம் இருக்கக்கூடிய அந்த புறத்தினுடைய மகாத்மம் இது. இந்த மந்திரத்துக்கு கொடுத்திருக்கிற அர்த்தமே அதுதான். அப்படித்தானே பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்துக்கு புராராதே அந்த புராயை நமகான்னு கொடுக்க காரணம். பரமேஸ்வரன் தன்னுடைய சக்தி ஸ்வரூபிணியை பார்க்க வர நேரத்துல கணபதி என்பவர் தடஸ்தமாக இருந்தார். கணபதியோட வாக்குவாதம் சண்டை உண்டையில் ஆகிறது. கடைசியில அவரோட தலையை வெட்டிடுறார். 2 பேருக்கும் தலை போனவர்கள். ஒன்று பிரம்மாவுக்கும் ஒரு தலை போச்சு, கணபதிக்கும் ஒரு தலை போச்சு. பிரம்மாவுக்கு ரீஇன்ஸ்டால் பண்ணலை. அந்த பிரம்மாவுடைய அதே தலையை பிரம்மாவுக்கு என்ன அறிவு ஞானம் சக்தி மகத்துவம் எல்லாம் உண்டோ, பிரம்மன் எப்படி ஆதி தெய்வமாக எல்லாத்துக்கும் எல்லாருடைய படைப்புக்கும் பிரம்மா காரணமாக இருக்காருங்கிறதான பிரம்ம தத்துவம் அதிகமாக இருக்கிறதான அவரே தான் இந்த கணபதியாக உட்கார்றார். யானையினுடைய தலை என்பது பெரிய தலை என்றதான ஒரு அர்த்தம் உண்டு. ரொம்ப பயங்கரமான புத்தி சக்தி இருக்கிறதான உலகத்துல எல்லா புத்தியும் சேர்ந்தா எத்தனை பெருசா இருக்குமோ அது பூராவும் யானையுடைய தலையாட்டமா பெரிய தலையாட்டமா இருக்கிறதான சர்வ ஜீவராசிகளுடைய புத்தியும் கணபதியினுடைய தலைக்குள் இருக்கு. அவருக்கு பேரே சித்தி புத்தி விநாயக சித்தர் அப்படிதான் பேரு. சித்தியும் புத்தியும் சேர்ந்த மகாசக்தி தான் கணபதி. இனிமே 2வது ரிலேஷன்ஷிப் எடுப்போம். மகாவிஷ்ணு அப்புறமா முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய கதையில பார்க்குற நேரத்துல முருகப்பெருமா பரமேஸ்வரனுடைய 3வது கண்ணில் தீப்பொறியாக வெளியே வந்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மகாவிஷ்ணுனுடைய மனசுக்குள்ள இருந்து உற்பத்தியானவன் மன்மதன். அதுதான் அழகுக்கு அழகானவன். முருகனுக்கு அழகு வேறு யாரும் கிடையாது அல்லவா? அப்படி இருக்கிற மன்மதன் இருக்க முடியுமான்னா? மன்மதன் தான் அழகிலேயே அழகு. எல்லா அழகும் திரட்டி ஒரு உருவத்தை உருவாக்கினா எப்படி இருப்பாரோ அதுதான் மன்மதன். அந்த மன்மதனை மகாவிஷ்ணு தன்னுடைய மனசுக்குள்ளேருந்து உருவாக்கினார். பிரம்மா எப்படி மானசீக புத்திரர்களை உருவாக்கினாரோ அதுபோலவே தன் மனசுக்குள்ளேயே லட்சுமி சம்பந்தத்தோடு சேர்ந்து தன் மனசிலேருந்தே உருவாக்கினவர் மகாவிஷ்ணுனுடைய புத்திரனான மன்மதன். அந்த மன்மதனுக்கு கலியுகத்திலே அவதாரம் உண்டு. பிரத்யும்னன்கிறதான பேர்ல பிறக்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு புத்திரனாக. அப்ப அந்த வம்சாவளி விட்டு போறதில்லை பாருங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சிவனுக்கோ வேற யாருக்காமே பிறக்கலை. தி மெயின்டைன் தட். இந்த கோத்திரத்தையும் அந்த வம்சத்தினுடைய அந்த பிளட் ஒரு வம்சத்து இந்த வம்சத்துக்கு எப்படி டிரான்ஸ் ஆகிறது பார்க்கும். இனிமே நெற்றிக்கண்ணாலே எரியப்பட்டு உடம்பை இல்லாம பண்ணின்றவன் யாரு? மன்மதன். இப்ப மன்மதனுக்கு புரூமத்திற்கு இருக்கக்கூடியதான 3வது கண்ணினால அழிவு ஏற்பட்டது. அவருடைய உடம்பு போய்விட்டது. அவர் அனங்கனாகி விட்டார். அதுபோலவே அதே மன்மதனை போலவே நெற்றிக்கண்ணிலிருந்து உற்பத்தி செய்தவர முருகப்பெருமான். முருகன் தான். முருகு என்றாலே அழகு. அப்ப மன்மதனுடைய இனி ஒரு வேர்ஷன் தான் முருகன். அதாவது விஷ்ணு மன்மதன் முருகன் 3வது ஜெனரேஷன் ப்ராபப்ளி. பிரம்மாவோட விஷயத்துல பிரம்மா 2nd ஜெனரேஷன் கணபதி. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றது. இவன் மேல் இருக்காளா கீழ் இருக்காளா பகவானுக்கு தான் தெரியுது. அல்ல யுகையோ நான் போறவா நேற்று காலையில் என்ன சாப்பிட்டவங்க பிரேக்ஃபாஸ்டே ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. இதெல்லாம் யுகங்களுக்கு முன்னாடி நடந்ததான காரியங்கள் எல்லாம். இப்போ அஷ்டாபிகும் சதிதமே கலியுகே பிரதமே பாதே அப்படின்னு சங்கல்பத்தில் வருது. 28 மொத்தமா 21 மன்வந்திரங்கள்ல இப்போ 28வது நடந்துட்டு இருக்கு. இந்த கலியுகத்தில் இதுக்கு பார்க்குறோம் நம்ம. இது மாதிரி எத்தனை என்னெல்லாமோ நடந்து போயிருக்குதுக்கு முன்னாடி. அதனால இதுல மேட்சிங் மிஸ்மேட்சிங் எல்லாம் டைரக்டா சயின்டிஃபிக்கலி கால்குலேட் பண்ணலாம் முடியாது. பட் இதோடைய தொடர்பு கதையை சொல்றார். எது எப்படி வாங்குறது? அப்போ ஒரே ஆளுதான் பலதாக மாறி 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 வரார். அப்படி அந்த முருகப்பெருமானே தான் சனத்குமாராக இருக்கார். அந்த சனத்குமாரன் தான் திரு ஞான சம்பந்தராக இருக்கார். இப்படி இந்த வம்சாவளி இப்படி வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த தெய்வங்களை எல்லாம் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவங்க பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். அது விட்டு போயிட்டு இல்லை. சாதாரண மனிதனுடைய உடம்புல விலங்குகளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான டிஎன்ஏ சர்வநாசமாகிறதுக்கு 60,000 வருஷம் ஆகுமா அப்ராக்சிமேட்லி. அப்போ திவ்ய சரீரம் இருக்கக்கூடியதான மகான்களுடைய அமரத்துவம் இருக்கக்கூடியதான தெய்வங்களுடைய உடம்பில் இருக்கிறதான டிஎன்ஏ போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அது கல்பங்கள் வரைக்கும் இருக்கும். அதனால தான் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள்கிட்ட இஷ்டானிஷ்டங்கள் ஏற்படுகிறது.
ஒரு குறிப்பிட்ட முறையில் அவங்கள பிரார்த்தனை பண்றதுக்குள்ளதான மனோபாவம் ஏற்படுகிறது. இப்ப புரியறதா அதனுடைய ரகசியங்களை? இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப ஞானம் ரொம்ப பெருக்கெடுத்து வரும், ரொம்ப பெருசாகிவிடும். அப்போ தேவியினுடைய உபாசனையில இவ்வளவு எல்லாம் மகத்துவம் இருக்கு. அந்த தேவி உபாசனைக்கு கொடுத்திருக்கிறதான மகத்துவத்தை தான் பகவத் பாதர் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்றார். செபிக்க வேண்டியதான வழிமுறை: காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 15 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்தால் சித்தி அடையும் பட்சம், அம்பாள் அனுகிரகம் கிடைக்கிற பட்சம் அவர்களுக்கு உடல் வலிமை, சகல சுகமும் உண்டாகும். எல்லா விதமான சுகங்களும். உடம்புக்கு சுகம் ரொம்ப முக்கியம், துக்கம் தேவையும் இல்லை. ஆனா சுகம் இருந்தா துக்கம் இருக்கும், துக்கம் இருந்தா சுகம் இருக்கும். பழம் சாப்பிடணும், வாழைப்பழம் அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா தோலோடு நம்மளால சாப்பிட முடியாது. தோலை கட்டி கீழே போட்டு உள்ள அப்புறமா இருக்கிறதான சத்தை நாம் சாப்பிடுகிறோம். அது போலவே சுகத்தினுடைய அவுட்டர் கவர் குட் பி துக்கம். அதே மாதிரியே துக்கத்தினுடைய இன்னர் பார்ட் குட் பி சுகம். இப்படி எடுத்துக்கணும். தேவர்கள் இருந்தா அரக்கர்கள் இருந்துதான் ஆகணும். ஒரு நல்லது இருந்தா கெட்டது இருந்தா ஆகும். புண்ணியம் இருந்தா பாவம் நிச்சயமாக இருக்கும். இந்த உலகத்துல எல்லாமே இதுதான் நீதி. சக்தி இருந்தா சிவம் உண்டு, சிவம் உண்டுதான் சக்தியும் உண்டு. இப்படி எல்லாமாகத்தான் இருக்கிறது இந்த உலகத்துல. நிவேத்தியம் வெண்பொங்கல், உளுந்து சம்யுக்தமான பலகாரங்கள், தேன் அதாவது மது. சக்கரம் என்பது யந்திரம். கீழ்நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம். அந்த திரிகோணத்தினுடைய சந்திப்பில் திரிசூலத்தினுடைய ஆகிருதி இருக்க வேண்டும். அதுக்கு நடுவே ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுத வேண்டும். அதன் பிறகு திருவிளக்கேற்றி வைத்து அம்பாளை தியானம் பண்ணி பூஜைகள் எல்லாம் பண்ணி பஞ்சோபசாரத்தினால பூஜை பண்ணி நிவேத்தியம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்திவர்த்திக்க வேண்டும். நிறைய தத்துவங்களே பேசிட்டு இருக்கலாம். அவ்வளவு சுவாரஸ்யமான மந்திர அர்த்த கர்ப்பம் இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரம் இந்த 99வது ஸ்லோகம். இந்த ஸ்தோத்திரத்துல பகவத் பாதர் இதுவரைக்கும் அவர் கம்போஸ் பண்ணியிருந்தான இந்த 98 ஸ்தோத்திரங்களையும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டார். அப்புறமா சொல்றார், இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல விரும்பலை. சங்கராச்சாரிய கிருதம்னு எல்லாரும் சொல்லிப்பா, அது சொல்லிக்கிட்டும். அவரோட வாயால் சொல்ல விரும்பலை அவர். அப்படியான என்ன ஆயிடும் அப்படின்னா அதோட அத்தன்சிட்டி கம்மி ஆயிடும், அதோடு பவர். இது அம்பாளோட கம்போசிஷன் ஆதிசங்கர பகவத்பாதர் மூலமாக அப்படின்னு வந்தா அதுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். இப்போ அப்பா கொடுத்தமிச்சா ஒரு பொருளை அப்படின்னா அதுக்கு மதிப்பு மரியாதை அதிகம். சித்தப்பா கொடுத்தமிச்சார் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமாக தான் இருக்கும். மாமா கொடுத்தமிச்சது அப்படின்னா இன்னொரு விதமாகத்தான் இருக்கும். அப்பா கொடுத்ததுக்கு சமம் எதுவும் ஆகாது. அதுபோல அம்மா கொடுத்ததுக்கு சமம். அதுபோல சக்தியினுடைய அனுகிரகத்தினால வந்ததான ஸ்தோத்திர நாமங்கள் தான் இதெல்லாம். அப்படி கொடுத்தனா அது ரொம்ப பெருமைப்படுகிறார். இது ரொம்ப ரேர். ஆளுகளுக்கு இந்த சுபாவம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு லீடர் எப்பவுமே அவரோட சக்சஸ் தான் வாங்கிக்காம அதில் வர ஃபெயிலியரை தான் எடுத்துப்பார். சக்சஸ் எப்பவுமே பகவானுக்கு கொடுத்துருவார், இல்லைன்னா அதனுடைய மேலதிகாரிக்கு கொடுத்துருவார். அந்த மாதிரி எண்ணம் வர்றது ரொம்ப ரேர். அப்படிப்பட்டதான் லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர். அதனால தான் மகா யுத்தங்கள் எல்லாம் பார்க்கலாம். இப்போ வீரபாகு தேவர் நான் போய் சூரபத்மனை கொண்டு வரேன் அப்படின்றார். முருகர் சொல்றார், இது ஒரு நாள் நடக்காத விஷயம் தம்பி தானே வீரபாகு தேவர், ஒரு நாள் நடக்காத விஷயம். ஆனாலும் உன்னை நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை, போய் பார்த்துட்டு வா. இதுக்கு நான் வரேன், என்ன தியானம் பண்ணிக்கோ. நீ நான் உனக்கு ஷீல்டா நிற்கிறேன், நாங்கள் கவச்சமாட்டமா உனக்கு நிற்கிறேன். நான் சுப்பிரமணிய கவச்சமாக போய் மேக்க நட்டம். அது மாதிரியே நம்ம ராமாயணத்துல லக்ஷ்மணாச்சாரியர் என்ன பண்றாருன்னா, நான் போய் ராவணனை கொண்டு வரேன் அப்படின்னார். போறதெல்லாம் சரியப்பா, நடக்கிற விஷயம் கிடையாது, ஆனால் டிஸ்கரேஜ் பண்ணல, நான் போயிட்டு வா போ. அத மாதிரி இந்த உபாசனா மார்க்கங்கள்ல நாம் ஏதாவது ஒரு மார்க்கத்தை எடுத்துட்டோமானா பகவான் கோவிச்சுக்க மாட்டார். எந்த மார்க்கத்துல நமக்கு ருச்சி கிடைக்கிறதோ அந்த மார்க்கம் வழியாக போய் தேடி கண்டுபிடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப நமக்கு புரியவும் செய்யும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் அல்லவா. அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்போ இந்த 98 ஸ்லோகங்கள்ல பகவத்பாதர் அம்பாளை எப்படியெல்லாம் வர்ணனை செய்யணுமோ, எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, புரிஞ்சுக்கணுமோ, அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் பண்ணினார். பகவத்பாதர் எப்படி அம்பாளை அனுபவிச்சாரோ அதுபோலதான் நாராயண பட்டதிரிப்பாடு
நாராயணியத்தில் மகாவிஸ்வஸ்வரூபமான குருவாயூரப்பனை வந்து அனுபவிச்சார். நாமளும் உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், சுகத்தை அனுபவிக்கணும், துக்கத்தையும் அனுபவிக்கணும். அப்பதான் ஞானம் பெருகும். தெளிவான ஞானம் கிடைக்க வேண்டுமானால் ஃபெயிலியர் என்னான்னு தெரிஞ்சுனா தான் சக்ஸஸ்னுடைய மகத்துவத்தை தெரியும். கஷ்டப்பட்டு படித்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறவனுக்கு தான் ஆனந்தம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். கஷ்டப்படாமல் ஏனோ தானோன்னு லாட்டரி அடிச்சுட்டு அப்புறமா ஏதோ இல்லாமல் எழுதி வச்சு ஃப்ளூக்கில் பாஸ் ஆனவனுக்கு என்ன அவ்வளோதான் மதிப்பு இருக்கு அவனுக்கு அதில். ஏன்னா அது உழைக்காமல் வந்ததானே ஒரு பரிசு. அப்போ நம்ம உழைப்பு ரொம்ப முக்கியம். நாம் எல்லாத்தையும் எப்படி அனுபவிக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்முடைய தெளிவான ஞானம் ஏற்படுகிறது. அதுதான் மேல்பரப்பான ஞானம் தான் இருக்குமே தவிர இன்டெப்த் ஞானம் இருக்காது. ஸ்தோத்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபந்தஹா விஹரதே ரதேஹே பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேண வபுஷா சிரஞ்சீவன்னேவ க்ஷபித பசுபாச व्यतिकरः பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் त्वत् भजनवान् सरस्वत्या लक्ष्म्या विधिहरि सबन्धो विहरते हृदे पादिव्रत्यं शिथिलयि रम्येन वपुषा चिरञ्जीवन्नेव क्षपित पशुपाशव्यतिकरः पुरानन्दाभिख्यं रसयति रसं त्वद्भजनवान्. இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு தத்துவங்கள். ஒன்று பரிபிரமம், யாருக்கெல்லாம் பரிபிரமம் ஏற்படுகிறது, யாருக்கெல்லாம் பொறாமை ஏற்படுகிறது, யாருக்கெல்லாம் தன்னுடைய ஸ்தானமானங்கள்லாம் போய்விடுமோ அப்படிங்கிறதான ஒரு அச்சத்தை உருவாக்குறதான நிலையைத்தான் பகவத் பாதர் எடுத்து சொல்லுகிறார். அந்த இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால் ஒரு உத்தமனான பராபக்தனான தேவி உபாசகன் தான் இதற்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார். யாருக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கார் அப்படின்னா, யாரையெல்லாம் பயப்படுத்தார் அப்படின்னா, முக்கியமாக 3 பேரை சொல்லுறார். ஒன்று பிரம்மதேவனை பற்றி சொல்லுவார் சரஸ்வதி வழியாக. 2 மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லுவார் லக்ஷ்மி வழியாக. 3 காமனை பற்றி சொல்லுவார், அதாவது மன்மதனை பற்றி ரதி தேவி வழியாக. இப்ப காமனும் ரதி தேவியும் இருக்கிறதான சம்பந்தம் என்ன? இந்த பரமேஸ்வரனே தான் காமன். இப்போ விஷ்ணு புராணத்தை பார்த்தேன்னா சிவன் ருத்ரன் எல்லாம் வந்து விஷ்ணுவனுடைய உடம்பிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவார், இல்லை பிரம்மனுடைய உடம்பிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த கதையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு திரிக்கிறத எங்கிருந்து கொண்டு வருதுங்கிறனுடைய ரகசியத்தை நான் புரிஞ்சுட்டா போரும். அப்போ நமக்கு அவங்களுக்குள்ள அவர்ஷனோ அவளை வெறுக்கவோ இல்லைன்னா அவளை இது ரொம்ப சின்ன தெய்வம் அது பெரிய தெய்வங்கிறதான வித்தியாசம் துவைத பாவனை போய் எல்லாம் ஏகத்துவ பாவனைங்கிறதான அத்வைத ஸ்வரூபமாக மாறிவிடும். இதுக்காகத்தான் இந்த இடத்த வந்து இந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபை பண்றேன். பார்வதி தேவியே தான் ரதி தேவி. ஏன்னா ரதி வந்து மகாபதிவிரதை, எல்லாரோட அதிகம் அழகு இருக்கக்கூடியவள். அது பார்வதி தருவார் யாரால் இருக்க முடியும்? இதுக்கு முன்னாடியே சொல்லி சோத்திரங்களை சொன்னார் அல்லவா, பதிவிரதைகளை அக்ரகண்யமாக இருக்கக்கூடியவள் இந்த பராசக்தி. அப்படின்னு அழகுல நம்பர் 1 பராசக்தி. தாரதமியம் பண்ண முடியாத தெய்வீக சக்தி ஏதாவது உண்டுன்னா அது என்ன ஆறு அப்படின்னு கேட்டால் பராசக்தி. அப்படி எல்லாத்தையும் சக்தியினுடைய நாமந்தான் பேர் தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்படி இருக்கச்ச இந்த பிரம்மதேவனுக்கு மகாவிஷ்ணுவுக்கும் அனங்கனாக இருக்கக்கூடியதான காமதேவனுக்கும் இந்த 3 பேரையும் வந்து அவர்களுடைய சக்தி ஸ்வரூபிணிகளான சரஸ்வதி தேவி, மகாலட்சுமி, ரதி தேவி இவர்கள் 3 பேரையும் வைத்துக்கொண்டு பகவத் பாதர் பிரமாதமாக விளையாடுறார் இந்த ஸ்லோகத்தில். காரணம் என்னன்னா, தேவி உபாசனையை விட ஒரு பெரிய உபாசனை உலகத்தில் இல்லை. ஷடத்வாதீத ரூபின்னே நமஹா. தேவி உபாசனைக்கு மேல ஒரு பெரிய உபாசனை இல்லை. பூஜா மார்க்கம், தந்திர மார்க்கம், யந்திர மார்க்கம், யுக்தி மார்க்கம், எந்த மார்க்கத்தை வேணா எடுத்து பார்த்துக்கலாம், எதுவுமே சக்தி உபாசனைக்கு மேல கிடையாது. சக்தி உபாசனை தான் அல்டிமேட் அண்ட் டாப் மோஸ்ட் அப்படின்னு பல இடங்கள்ல பல மகான்கள் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர்ணித்து வரார். அப்படி இருக்கிறத நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, சரஸ்வத்யா லக்ஷ்மியா, இந்த சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் அவர்களுடைய கணவர்களான விதி ஹரி சபந்தகா. விதி எப்படின்னா பிரம்மா, ஹரி எப்படின்னா மகாவிஷ்ணு. அவர்களுடைய சபந்தகான பத்னிகள் தான் இந்த சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும். விஹரதே, அவர்களை வந்து பக்த ஜனங்கள் விஹரணம் பண்ணிக்கிறார், கிரீடனை செய்கிறார்கள். அதாவது வித்தை இருக்கக்கூடியவன் மகா சரஸ்வதியை கட்டி அணைத்துக் கொள்வான். அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை நம்ம கற்றுட்டோம். அவன் மனைவி ஸ்தானம் கொடுத்து அலங்காரம் பண்ணிக்கிறார்.
அதே மாதிரியே சொத்து சுகங்களை எல்லாம் வந்து அப்படியே கட்டி அணைத்து கொண்டு மகாலட்சுமியை தன்னுடைய சொந்த மனைவியை மாதிரி ஸ்தானம் கொடுத்து வைத்துக் கொள்கிறார். அதுபோலவே அழகுக்கு அழகாக இருக்கக்கூடியதான இந்த மன்மதன் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அழகு உலகத்தில் யாருக்குன்னா அவருக்கு தான். உலகத்தில் தெய்வங்கள்ல ரொம்ப அழகான தெய்வம் சிவன் அப்படின்னு சொல்லுவார்கள். சுத்த ஸ்படிக சங்காசம் தனேத்திரம் பஞ்சவக்திரகம். ஆனா கான்ட்ரடிக்ஷன் வரும், சிவனுக்கு உருவம் கிடையாதே அப்படிங்கிறத ஏன் சிவனை பத்தி இப்ப சொல்றேன்னு வரும். மகேஸ்வரங்கிறதான ஒருவர் உண்டு, சிவனாட்டமாவே இருப்பார். பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர் சதாசிவன், இந்த பஞ்ச பிரம்மாத்துல உட்காந்துருக்கிற பராசக்தி. காமேஸ்வரனாகவும் காமேஸ்வரியாகவும் இவர்கள் 2 பேர் தான் எல்லா வடிவமாகவும் இருக்கா. அப்படி ஒரு பொசிஷன் இருக்குன்னு வச்சுப்போம், அவ்வளோதான். ஜாஸ்தி அதுக்கு எம்பசைஸ் பண்ண வேண்டாம். அது ருத்ரனா இல்லை மகேஸ்வரனா இல்லை சிவனே உருவம் எடுத்து வந்துட்டாரா இல்லை சிவனுக்கு உருவத்தை கொடுத்து வச்சுட்டு இருக்காளா தேவி? அம்பாள் தானே எல்லாருக்கும் ஸ்தானமானங்கள் கொடுக்குறா. ஒரு மனைவி தானே தன்னுடைய கணவன் யாருன்னு அவதான் தீர்மானம் பண்ணுவாள். ஒரு மனைவி தான் தன்னுடைய கணவன் யாருன்னு தீர்மானம் பண்ணிக்கிறது. அப்பா அம்மா எல்லாம் பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தா கூட ஹதேஹே பாதிவிரத்தியம் சிதிலயதி. சிதிலம் அப்படின்னா சலனம், க்ஷயம், மாறி விடுகிறது, பொசிஷன்லேருந்து கீழே இறங்குறது, ஒரு நினைவு கனவுகள்லேருந்து வெளியே வர்றது, இப்படியெல்லாம் அர்த்தம் வச்சுக்கலாம். ஹதேஹே பாதிவிரத்தியம், ரதி தேவியினுடைய பாதிவிரத்தியத்துக்கு சிதிலம் ஏற்படும்படியான அளவுக்கு ரம்யேன பபுஷாகா, மனசினாலேயும் சரீரத்தினாலேயும் சிரஞ்சீவன்னேவா, எப்பொழுதும் எக்காலங்களிலும் யுகயுகங்களாக, அதான் சிரஞ்சீவின்னு அர்த்தம். சிரம் அப்படின்னா கண்டினியூஸா, ஜீவகா வாழ்கின்றதான பொருள், சிரம் ஜீவி அப்படின்னு பேரு. என்றும் வாழக்கூடியதான ஒரு தன்மை, இதுக்கு அமரத்துவம் என்றதான ஒரு பேரும் உண்டு, தேவர்கள் என்கிறதான ஒரு பேரும் உண்டு. திவ்ய தேகம் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவர்கள் என்று பேர், அவர்களுடைய சபத்னிகளுக்கு தேவி என்றதான பேர். க்ஷபித பசு பாசவியதிகரஹா, இது ஒரு செக்ஷன். முதல்ல ஃபர்ஸ்ட் செக்ஷனை முடிப்போம். அதாவது சரஸ்வதி தேவி பிரம்மதேவருடைய நாக்கில் உட்கார்ந்து வேதத்தை வந்து பரப்பறாள், சிருஷ்டி செய்யறதுக்கு அவருக்கு உதவி செய்கிறாள். இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் நல்ல நல்ல கவிகள் மகான்கள் எல்லாம் வந்து அம்பாளை எடுத்துட்டு விடுறான். இப்போ பிரம்மதேவனுக்கு என்ன பயம் அப்படின்னா தன்னுடைய மனைவி தன் கை விட்டு போயிடுவளோ அப்படிங்கிறதான ஒரு பிரமையை உருவாக்குறது. இதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா கவிக்கு வந்து சுவாதத்திரம் உண்டு, நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். கவி எப்படி வேணா அந்த கவிதையினுடைய சுவாரஸ்யத்தை மேன்மைப்படுத்துவதற்காக என்ன வேணா உபயோகம் பண்ணிக்கலாம். சக்தி தான் அதுக்கு பர்மிஷனே கொடுத்துருக்கா. ரெண்டு இந்த சொல்ற தத்துவங்களும் எல்லாம் சக்தியை தான் பகவத்பாதருடைய புத்தி வழியாக வந்து சொல்றான். அப்போ பிரம்மதேவருக்கு பயம் என்ன அப்படின்னா சரஸ்வதி தேவி நம்ம கைவிட்டு போயிடுவது போல் இருக்கு. இந்த கணக்கு போனா இவனுடைய பக்திக்கு மிஞ்சி தேவி எல்லாம் கொடுத்துருவோளே. தேவர்கள் எல்லாம் ரொம்ப அஞ்சறார்கள். ஏதாவது அரக்க தபஸ் உட்காந்தானே அந்த பிரம்மதேவன் பிரத்யட்சப்பட்டு என்னெல்லாம் கொடுக்க போறாரோ, சிவம் பிரத்யட்சப்பட்டு என்னத்தான் கொடுக்க போறாரோ அப்படின்னு பயம், அவங்களுக்கு அச்சம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதுபோல உத்தமமான தெய்வீ உபாசகர்கள் தேவியை பஜனம் செய்கிற நேரத்தில் பிரம்ம பதத்தையும் கொடுப்பார் தேவி, சரஸ்வதி பதத்தையும் கொடுப்பாள் தேவி, எந்த பதத்தை கொடுத்து எல்லாத்தோட பெரிதான சிவபதத்தையும் கொடுப்பாள் தேவி. அதான் சிவஞான பிரதாயினேனமான லலிதா சஹஸ்ரநாம சொல்றாங்க. அப்படி எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அபரிமிதமான காருண்யம் இருக்கக்கூடியவள் மகாசக்தியான தேவி. அதனால இங்க ஒரு பயம் வந்து கொடுத்து, இப்படி கோரமான பூஜை புனஸ்காராதிகள் பண்றானே, ஜபம் தவம் ஆத்ம வித்யா பண்றான், மகாவித்யா பண்றான், ஸ்ரீவித்யா பண்றான், லலிதா சஹஸ்ரநாமம் ஜபிக்கிறா, திரிசதி ஜபம் பண்றா, சௌந்தர்யகிரி ஜபம் பண்றா, பராசக்தியோட என்னெல்லாமோ உபாசனைகள். இந்த 6 உபாசனை சொன்ன மாதிரி மந்திரம், பதம், வர்ணம், கலா, தத்துவம், புவனம் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் சக்தியை உபாசனை பண்ணி என்ன அப்படின்னா மகா வித்வான். அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க 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 அறிவு அண்ட் வாக் சாதுரியம் அப்படி பெருகிறது. கங்கா நதி சரஸ்வதி தேவி இந்த பிரம்மபுரியில் ஒழி வரா மாதிரி அப்படி பெருகிறது. அப்ப பிரம்மாவுக்கு சின்ன ஒரு அச்சம் வந்து, ஒரு பயம் வந்து, அதர்வைஸ் ஒரு பரிபிரமம் ஏற்பட்டது. அதுபோல மகாலட்சுமியுடைய வந்து பராசக்தி என்ன வேணா கொடுத்துருவா போல் இருக்கு, மகாலட்சுமி கொடுத்துருவா போல் இருக்கு அப்படின்னு மகாவிஷ்ணுவனுடைய இதயபத்மத்தில் வாசம் செய்யக்கூடியதான மகாலட்சுமியை பற்றி மகாவிஷ்ணுவுக்கு வந்து ஒரு பரிபிரமம் ஏற்படுகிறது. 3வது வந்து அழகுக்கு தேவதையான மன்மதனுக்கு ஈக்குவலான அழகை, சமத்காரத்தை, ஆரா, சைதன்யத்தை, ஓஜஸ், தேஜஸ், வர்ச்சஸ், ஆயுசு அப்படின்னு பலவிதமான மகாசக்திகளால அனுகிரகம் செய்து விடுவள் தேவி. ஒரு உத்தமனான தேவி உபாசகனை, ஒரு தேவி பக்தனை. ஜெனரலா வந்து எல்லாமே இந்த மேஸ்குலின் வாய்ஸ்ல தான் சொல்லுவார்கள். புருஷலிங்கத்துல ஸ்திரீலிங்கம் அதுக்குள்ள உண்டு. அதனால பக்தை அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
இந்த பூவும் நாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான், அப்பதான் மாலை ஆகுது. அப்போ கணவன் மனைவி ஸ்திரீ புருஷன் அப்படிங்கிறது எம்பெட். இதை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து சொல்லுங்கிற அவசியம் இல்லை. வேதத்துல புராணங்கள் எல்லாம் அவன் 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 அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, இந்த ஜீவனை பத்தி சொல்றா. ஜீவன் வந்து இந்த மஸ்குலின், ஜீவன் என்பவன் வந்து பரமேஸ்வரன். அதனால தான் ஒரு ஜீவிக்கு எது மதிப்பு அப்படின்னா, அவனோட உடம்புக்குள்ள ஜீவன் இருந்தா அதுக்கு அந்த ஜீவிக்கு மதிப்பு. அந்த உடம்புல இருந்து ஜீவன் போயிடுதுன்னா அந்த ஜீவி வந்து பிரேதமாகிறது, தூக்கு போய் போட்டுருவா, அதுக்கு அவ்வளோ மதிப்பு. அப்போ கணவன் இருந்தா மனைவிக்கு மதிப்பு இருக்கிற மாதிரி, ஒரு புருஷ துணை இருந்தா ஸ்திரீக்கு மதிப்பு இருக்கிற மாதிரி, பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ்க்கு மதிப்பு இருக்கிற மாதிரி, சத்தியம் இருந்தா பொய்க்கு மதிப்பு உண்டுங்கிற மாதிரி. தஸ்கராராதி புருஷ ருத்ர ஜமகத்தில் வந்து தஸ்கராராம் பதயே நமோ நமோ, திருடனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறதான மந்திரம். அப்போ எல்லாம் உலகத்தில் ஒன்று இருந்தால் இன்னொன்றுக்கு மதிப்பு ஏற்படுகிறது. ஒன் சப்ளிமெண்ட்ஸ் த அதர் அப்படி சொல்கிற மாதிரி. இந்த மன்மதன் அழகுக்கெல்லாம் அழகு, எல்லா அழகையும் மானசீகமாக திரட்டி உருவாக்கி எடுத்தவர் மகாவிஷ்ணுனுடைய புத்திரன். பார்வதி தேவி தன்னுடைய மகனாக எடுத்துக்கொண்டால் இந்த மன்மதனை. மன்மதன் யாரு? தன்னுடைய அண்ணாவினுடைய புத்திரன். அப்போ அவன் பேர்ல கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி. ரெண்டு, இந்த அத்தை மாமன் மாமி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்தல்வா. ரெண்டு, தனக்கு கணவன் இருந்தாதான் சுக சௌக்கியம் அப்படின்னு பார்வதி தேவி எதிர்பார்த்தாள். அப்போ பார்வதி தேவி திருமணத்துக்கு காரணமானவன் முக்கியமான ஹீரோ யாரு அப்படின்னா மன்மதன். மன்மதன் வந்து சிவனுடைய தபஸை கலைக்கலை அப்படின்னா பார்வதி சுவாமி நடந்திருக்காது. முருகப்பெருமான் பிறந்திருக்க மாட்டார். தாரகாசுரனுக்கு சம்ஹாரம் ஆயிருக்காது. சூரபத்ம சம்ஹாரம் நடந்திருக்காது. வரப்போறது 2 நாளுக்கு அப்புறமா இந்த சஷ்டி, கந்த சஷ்டின்னு பேர். இந்த துலா மாசத்து கிருஷ்ண சுக்ல வருஷத்துல 6வது தேதி, இன்னைக்கு 4 சதுர்த்தி மகாகணபதியினுடைய நாள். அப்படி எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்ந்து வருது. அப்போது இது இருந்தால் அது உண்டு, பக்தி இருந்தால் எல்லாம் உண்டு, பக்தி இல்லை எதுவும் இல்லை, எது இருந்தும் பிரயோஜனமும் இல்லை, அந்த மாதிரி உள்ள மீனிங் கொடுக்கறது. அப்போ மன்மதன் அழகுக்கு அதிபதி, பிரம்மா வித்தியினுடைய அதிபதி, மகாவிஷ்ணு ஐஸ்வர்யத்தினுடைய அதிபதி, சரஸ்வதி தேவி தான் வித்தியினுடைய அதிபதி. ஆனால் பிரம்மா வழியாக எடுத்து சொல்றா. சர்வ அஷ்டைஸ்வரியங்களையும் கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி, அவருடைய பதியான விஷ்ணு பகவான் வழியாக வெளியே வருது. அழகுக்கு அழகு ரதி தேவி தான். ரதி தேவியினுடைய அழகை எப்படி மன்மதன் வழியாக நாம கிடைக்கிறதோ அது போல இந்த 3 பேர் 3 ஹெட்ஸு. இவங்க 3 பேரும் அவங்களுடைய ரீதியில அவளுக்கு பயம் ஏற்படுகிறது. காரணம் என்னன்னா, தேவி உபாசகனுக்கு பராசக்தி எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணா கொடுத்துருவள். சரி, அடுத்ததுல நீ தான் மன்மதன், போச்சு போய் இருக்கிற மன்மதனோட சீட்டு போச்சு. சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல எல்லாம் இந்த தாஜா போட்டு நடப்பாள் நிறைய பேர், எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ எல்லாம். அப்போ இந்த ஹெட் யாரோ அவன் தான் போட்டு கொடுப்பான் போர்ட்ஃபோலியோ. இல்லைன்னா நீ இல்லை போ, நீ சும்மா எம்பி ஆயிரு, அடுத்த பார்த்துப்போம் அப்படின்னா போச்சே. அதை மாதிரி இங்க பிரம்மா விஷ்ணு அண்ட் மன்மதன் 3 பேர் போட்டி போட்டுக்கிறாருக்குள்ள. பிரம்மாவுக்கு வித்தியை பற்றி உள்ள கவலை, மகாவிஷ்ணுவுக்கு ஐஸ்வர்யத்தை பற்றி உள்ள கவலை, மன்மதனுக்கு அழகை பற்றி உள்ள கவலை. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பராசக்தியை உபாசனை பண்ணினா அவர்களுக்கு இகத்திலையும் பரத்திலையும் சுகத்தை கொடுப்பாள் தேவி. இந்த மொத்தத்தில் அந்த இகம் பரம் அப்படிங்கிறது 2 டிவிஷன். இந்த இகம் தான் இந்த சுகபோகங்களை எல்லாம் பற்றி சொல்லும். உடம்பு வச்சுட்டு அனுபவிக்கக்கூடியதான சுகபோகங்கள் எல்லாம். இந்த சாஸ்வதம் அல்லாமல் இருக்கிறதான பெரிஷபிள் பாடியை இது வச்சுட்டு வாழ்ற காலத்தில் இருக்கிற அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாம் இக சுகம், இந்த உலகத்தில் அனுப்பிக்கிற சுகம். பரசுகம் என்றால் இந்த ஸ்தூல சரீரம் இல்லாமல் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறதான இது 7 எலிமெண்ட்ஸ்னால உருவாக்கினது ஸ்தூல சரீரம். அஃப்கோர்ஸ் 36 எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்கோ. முக்கியமாக இது 7 சப்த தாதுக்கள். இந்த சூக்ஷ்ம சரீரங்கள் வந்து 17 தாதுக்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு வந்து புனிதத்துவத்தை கொடுத்து இதுதான் பரலோகத்தில் வாசம் செய்கிறது. அப்போ இகத்திலையும் பரத்திலையும் அனுகிரகம் செய்யக்கூடியவள் சக்தி. சக்தி வழிபாட்டினால நமக்கு இந்த ஜென்மாவில் இப்போ சுகபோகங்களும் கிடைக்கும். அது மாதிரி இந்த சரீர தியாகம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஜீவாத்மாவுக்கும் இது மாதிரி எல்லா விதமான சுகபோகங்களை கொடுத்து கடைசியில பரமக்தி ஸ்தானம் அப்படிங்கிறதான சதாசிவத்தில் சாயுஜ்ய பதவியை கொடுத்து விடுவாள் தேவி. இதுக்கு தான் இகம் பரம் அப்படிங்கிறதான மகத்துவத்தை சொல்லுகிறார். அப்போ இந்த ஸ்லோகத்தினால இந்த ஸ்தோத்திரத்தில் இருந்து சொல்லி வர அப்படின்னா, பராசக்தி எல்லா விதமான பிரேரணையும் அம்பாள் தான் கொடுக்கிறாள் அப்படிங்கிறதான தத்துவத்தை பகவத் பாதர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறார். நான் எதுவும் பண்ணலை அம்மா, எல்லாம் உன்னுடைய திரு அருளினாலையும் உன்னுடைய உதவியினாலேயும் தான் இந்த ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் உன்னோட திருப்திக்காக செஞ்சிருக்கேன். உன்னுடைய திருப்தியில் இருக்கு அப்படிங்கிறத போதை எனக்கு வந்து விட்டுருக்கு இப்போ. காரணம் என்னன்னா, உங்களோட இவ்வளோ நாளைக்கு
நெருங்கி பழகினதுனால ஒன்றை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சின்ற மாதிரி ஒரு பாவனை எனக்குள்ள ஏற்படுகிறது. அம்பாளை பூர்ணமாக யாருக்கும் தெரிஞ்சுக்கிற, அம்பாளுக்கே தெரியாது அம்பாளுடைய பூர்ணத்துவத்தை. பிரிதாசவசநாமத்தில் வியாக்கியானம் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சின்ற மாதிரி ஒரு பாவனை எனக்கு ஏற்படுகிறது. அதை வச்சுட்டு அந்த பேசிஸ் நான் சொல்றேன், என்னால் இதை செஞ்சிருக்க முடியாது, நான் செய்யவும் இல்லை, இதெல்லாம் செய்யதும் எல்லாம் நீதான், ஒவ்வொரு வேர்டும் என்னுடைய மைண்டுக்குள்ள போட்டு கொடுத்து நீதான் அப்படி. அப்ப இந்த இக வாழ்வு அப்படிங்கிறது அறிவு, செல்வாக்கு, செல்வம், அழகு, ஆயுசு, இதையெல்லாம் எடுத்து சொல்லும் இந்த இகலோக வாழ்க்கை. அந்த இகலோக வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னெல்லாம் அப்படின்னா, வித்தை தேவை, சொத்து தேவை, அழகு தேவை. இது மூணும் இருந்தாலும் அனுபவிக்க வேண்டுமானால் ஆயுசு தேவை. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஆயுசோடு காலத்து சொன்னப்போ ஒரு 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 சின்ன பெண் குழந்தை அவளுடைய ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்திருந்தா. பார்த்தேன், அவளுக்கு இல்லாத யோகங்கள் இல்லை. இத்தனை பெரிய 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 யோகங்கள்லாம் இருக்கு. மகாலட்சுமி யோகம், விஷ்ணு யோகம், புண்டரீகோ, என்னெல்லாமோ யோகங்கள்லாம் இருக்கு. இப்போ இதையெல்லாம் பேஸ் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவள் அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாமல் வந்த பொண்ணு சரியா போயிடும், எல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் அனுபவ யோகங்கள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் ஷீல் ஓவர் கம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சொல்லி 1-2 வருஷத்துக்குள்ள அந்த பெண்ணு இறந்து போயிட்டேன். ஸோ இறந்து போகிற நேரத்துக்குள்ள எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது போயிடுவல் அப்படின்னு. பட் நான் சொன்ன வார்த்தை கீழே விழுந்துருத்தேன், திருப்பி எடுத்துக்க முடியாது. ஒரு தடவை வார்த்தை சொல்லிவிட்டு அது போச்சு, கைவிட்டு போச்சு. வேர்ல்டுலேயே மோஸ்ட் பெரிஷபிள் ஐட்டம் எது அப்படின்னா வார்த்தை. ஒரு தடவை கீழே விழுந்துட்டா போச்சு, அது எக்ஸ்பைரி ஆகிடும் அடுத்த ஸ்பீட், அது திருப்பி எடுத்துக்க முடியாது. அப்புறமா தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஜாதகத்தை பார்க்கறேன், ஆயுர் பாவம் இல்லை, ஆயுஸ் இல்லை, ஆனால் எல்லா யோகங்களும் இருக்குது. அப்போ இந்த ஜென்மாவில் அனுபவிக்க போகிறது அடுத்த ஜென்மாவில் அனுபவிக்கும் போது இந்த யோகங்கள் எல்லாம். அந்த மாதிரி குழந்தைகள் தான் பெரிய 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 பிஸ்னஸ் மேனோடு சூப்பர் ரிச் ஆளுகளோட வீட்டிலெல்லாம் குழந்தைகளாக போய் பிறக்கிறா. ஸோ பிறக்கிற காலத்திலிருந்தே வறுமை அப்படிங்கிறது என்னன்னு காதில் கூட கேட்டுக்க முடியாது. அவள் அப்படி வளரும். அவள் இந்த யோகங்களெல்லாம் அங்கே அனுபவிக்க முடியும். பஞ்சமகாபுருஷ யோகம் எல்லாம் ரொம்ப பிரமாதமான யோகங்கள், அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நமக்கு வித்தை தேவை, சம்பத்து தேவை, அழகு தேவை. இது மூன்றும் இருந்தா இந்த உலகத்துல அத மாதிரி ஒரு சுகம் வாழ்வு எதுவுமே கிடையாது. ஆனா ஆயுசு வேடம். ஆயுசு அப்படின்னா நோயில்லாத வாழ்வான தீர்க்க ஆயுசு வேடம். அது இருந்தாதான் இந்த வித்தையை அனுபவிக்க முடியும், சம்பத்தை அனுபவிக்க முடியும், அழகை அனுபவிக்க முடியும். வித்தியினுடைய தேவதை சரஸ்வதி பிரம்மா, சம்பத்தினுடைய தேவதைகள் மகாலட்சுமி மகாவிஷ்ணு, அழகனுடைய தேவதைகள் ரதி தேவி மன்மதன். ஆயுசோ அதுதான் சக்தியினுடைய அருள். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் ஆயுசு கிடைக்கும். அப்போ உலகத்தில் எல்லாம் இருந்தும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, ஆயுசு இல்லை அப்படின்னா. ஆயுசுன்னு ஒன்று இருந்து அதில் தெய்வ உபாசகனாக வாழ்ந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று விட்டார். ஆனால் அவனுக்கு வித்தை, சம்பத்து, அழகு மூன்றும் சேர்ந்து அப்போ சகல சௌபாகியங்களோட இகலோகத்தில் வாழ்ந்து, இகலோகத்தில் யாரெல்லாம் ரொம்ப சகல சௌபாகியங்களோட வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் ரொம்ப நல்ல வாழ்வு அமையுமா. இது ஒரு சாஸ்திரம் இருக்கு. கருட புராணம், மற்ற சில புராணங்கள்லாம் பார்த்தா அதில் ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். என்ன சொல்லி வந்தார் அப்படின்னா, இப்ப திருப்தியாக வாழ வேண்டும், எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சு திருப்தி அடைஞ்சு அதிலிருந்து ஞானத்தை திரட்டி எடுத்துக்கணும். அந்த ஞானத்தை மட்டும்தான் நம்மளுடைய பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னா அனுபவ ஞானம் தான் உலகத்திலே பெரிய ஞானம். அனுபவம் இல்லாத ஞானம் பெரிய ஞானம் கிடையாது. அனுபவ ஞானம் தான் இருக்கிறதுலே பெரிய ஞானம். அப்ப அனுபவிக்காம பெருசா நல்ல ஒரு கை கொள்ள அளவுக்கு பெருசா ஒரு லட்டு, திருப்பதி லட்டு கையில் வச்சுட்டு, இந்த கையில பெரிய மைசூர் பாக்கு, இந்த செங்கல்லாம் இருக்கல்வ கல் பிரிக் இருக்க வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி சைஸ்ல பண்ணி வச்சிருக்கா. இது ரெண்டையும் கையில் கொடுத்துட்டு சாப்பிட முடியலையே என்ன பிரயோஜனம்? இது ரெண்டையும் பார்த்து 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 எவ்வளோ வருஷங்கள் மகாத்மியத்தை வர்ணிச்சுட்டு மைசூர் பாக்க மகாத்மியம், லட்டு மகாத்மியம் வர்ணிச்சுனா பிரயோஜனம் உண்டா? இதை அனுபவிக்க வேண்டாமா? அனுபவிச்சா தானே இதனோட டேஸ்ட்னா இதனோட டேஸ்ட்னா வித்தியாசம். ரெண்டும் கடலமாகுதான், ரெண்டுலேயும் சர்க்கரை இருக்கு, ரெண்டுலேயும் மைசூர் பாக்கில் நெய் ஜாஸ்தி, இதில் எண்ணெய். இந்த அதனுடைய இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டா தானே அப்போ அந்த ஞானம் கிடச்சி விடுது. லட்டுனா என்ன தெரியும், மைசூர் பாக்குன்னு என்ன தெரியும். அது இல்லைன்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான், அனுபவம் இல்லை. அதனால கொஞ்சமாவது தியானம் பண்ணணும். அதனால எல்லா ஸ்லோகங்களுக்கு முன்னாடியும் பகவானுடைய எல்லாத்துக்கும் என்ன சொல்றா, முதல்ல ஸ்லோகத்தை தியானம் பண்ணு, தியானத்துலேருந்து ஆரம்பி. தியானம் பண்ணிட்டானா அதுக்கப்புறமா மந்திரத்தெல்லாம் சொல்லு, விடு, நடுவில் என்னெல்லாம் பண்ணிக்கும். கடைசியை சொல்லிட்டா போரும். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜன மகேஸ்வரி யத்குந்து மகாதேவி பரிபூர்ணம் ததஸ்துதே பிராய்ஸ்த அன்னசேஷாணி தப கர்மாத்மகானி வைகியான சாபசேஷேனாம் பராசித்த ஸ்மரணம் பரம் அப்படின்னு விட்டு போயிடலாம். ஆனால் தியானம் ரொம்ப முக்கியமாகிறது, மானச பூஜை ரொம்ப முக்கியமாகிறது. அப்போ அதில் தான் என்னோட கோர் எசன்ஸு.
அதை அனுபவிக்கணுமானா அந்த அனுபவத்தில் கிடைச்ச ஞானம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப பராசக்தியினுடைய திருவுருவத்தை பாதத்திலிருந்து சிரோபத்மம், சிரோத்திலிருந்து பாதபத்மம் வரைக்கும் அப்படி வர்ணனை பண்ணி 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 பார்த்து 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 அனுபவிச்சு 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 அந்த சுகத்தை வந்து திஸ் எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க. அந்த சுகத்தை அனுபவிச்சு 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 அதுக்குள்ளேயே முழுகிறது. அதுதான் ஆனந்தம், ஆனந்தமயமாகுது. இதுதான் பிரம்மரசம் என்று பேர் வரும். அடுத்த லைன்ல இதான் சொல்ல போறார். அப்படி இந்த மகத்துவத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வித்யை வந்து பலவிதமாக இருக்கு. மொத்தமா 64 வித்யகள். சதுஷ்டி கலா வித்யா சுரூபின்னே நமஹான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் சரஸ்வதி சுரூபமான பராசக்தியை சொல்லுகிறார்கள். அப்போ 64 கலா வித்யை. அடுத்து வந்து மகாலட்சுமி சம்பத்து அஷ்டைஸ்வர்யம்னு பேர் இருக்கு. மகாலட்சுமிகள் 8 பேர், 8 64. அப்போ 64 விதமான ஐஸ்வர்யங்கள். அஷ்டலட்சுமி அஷ்டைஸ்வர்யம் அப்படி 64. அழகு, ரதி இல்லாமல் மன்மதன் இல்லை, மன்மதன் இல்லாமல் ரதி இல்லை. உடம்பினுடைய அழகு சாமுத்திரிகா சாஸ்திரம், காமசாஸ்திரம் இதுல எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா 32 லட்சணம் இருக்கக்கூடியத உடம்பு தான் பரிபூர்ணமான உத்தமமான அழகான உடம்பு. அங்க 32. இப்போ 32 விதமான அழகு லட்சணங்கள். ஆயுசு எண்ணற்றது. இப்போ பாருங்க பியூட்டி. சரஸ்வதி தேவி 64 கலை, மகாலட்சுமி அஷ்டைஸ்வர்யம் 8 பேர் சேர்ந்து 8 64 64 ஐஸ்வர்யம் ஆச்சு. ரதி தேவி 32 லட்சணம். இப்போ இதோட ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கு பாருங்க, எல்லாம் 3ஓட ப்ரொபோர்ஷன் இருக்கு. அப்போ 64 + 64 + 32 = 192. 192 நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டி பார்த்தோம்னா 9 1 10 2 12. 12 கூட்டினோம்னா 1 + 2 3. இந்த 3 தான் திரிபுரேசி, திரிகண்டா, திரிகுணா அப்படிங்கிறதான 3ல சம்பந்தமாகிறது. எல்லாம் இந்த திரிகோணமாகத்தான் இருக்கிறாள் தேவி. திரிகோணாந்தர தீபிகாயே நமஹ. அப்ப எல்லாம் இந்த 3 தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அகார உகார மகாரம், துர்காலட்சுமி சரஸ்வதி இப்படிங்கிறதான எல்லாம் காம்பினேஷன் ஆஃப் 3 தான் இத்தனை எக்ஸ்பேண்டடாக இருக்கிறது. 64 கலைகளாகவும் 64 ஐஸ்வர்யங்களாகவும் 32 × 2 அதாவது 32 ரதி தேவியினுடைய லட்சணம், 32 மன்மதனுடைய லட்சணம், அப்படி 64. அப்ப எல்லாருக்கும் 64 64 64 பாருங்க, ஈக்குவலா 3 பேருக்கும் 64 64 64 அப்படி 3 அப்படிங்கிற தத்துவத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்ப எல்லாமே இந்த திரிமூர்த்தி ஸ்வரூபம், திரிகுணஸ்வரூபம், திரிகாரஸ்வரூபம், திரிலிங்கஸ்வரூபம் இப்படி எல்லாம் 3க்குள்ள வந்து ஒழுங்குறது. பகவத் பாதர் இங்கே 3 பாட்டாக தான் பிரித்தார் இந்த டோட்டல் சௌந்தரலகரியை வந்து. ஒன்று வந்து மந்திர தந்திர யந்திராதிகள் வழியான உபாசனா ரூபத்தை கொடுத்தார். 2வது வந்து அம்பாளுடைய பரிபூர்ணமான ஸ்வரூபங்களை, அம்பாளுடைய வியாப்தி, அம்பாளுடைய விபூதி விஸ்தாரங்கள் எல்லாரும் கொடுத்தார். 3வது பாட்டு பலஸ்ருதியும் பலஸ்துதியும், சொல்லுவதனால கிடைக்கக்கூடியதான புண்ணியம், கேட்பதனால கிடைக்கக்கூடியதான புண்ணியம், இப்படி 3 பாட்டு தான் இந்த மொத்தம் சௌந்தரலகரியில கொடுத்திருக்கிறதான மகாத்மியம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு முடிஞ்சது. அடுத்தது சிரஞ்சீவியான ஒரு அனுகிரகம் கொடுக்கிறாள் தேவி. சிரஞ்சீவன்னேவ ஷபதி பசுபாச வெதிகரஹா, என்றென்றைக்கும் வாழக்கூடியதான, வாழ்விருக்கக்கூடியதான ஒரு அமர்த்தத்தை பராசக்தி அனாதி அவித்யா சம்பந்தத்தை நாசம் செய்வதுதான் வித்யாசுரூபமான மோட்சம் அல்லது முக்தி. அப்போ க்ஷபதி பசுபாச வெதிகரஹா, ஒரு ஜீவனுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. ஜீவன் வந்துனாலே அதுக்கு வந்து என்னெல்லாமோ இருக்கு. நித்தியானந்தகரமான ஜீவனுக்கு தேவையில்லாம இந்த சரீர சம்பந்தம் வந்ததுனால சரீரம், மனசு, புத்தி இது 3 தான் திரிசரீரம்னு பேரு. நமக்கு வந்து உடம்புங்கிறதான ஒரு உடம்பு உண்டு, மனசுங்கிறதான ஒரு உடம்பு உண்டு, புத்திங்கிறதான ஒரு உடம்பு உண்டு. அதில் 3 சரீரங்கள் இருக்கு. ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம் அப்படிங்கிறதான 3 சரீரங்கள் இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடம்பு, மனசு உடம்பு, புத்தி உடம்பு. புத்தி மனசும் செப்பரேட் என்டைட்டிஸ், மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி 3 விதமான சரீரங்கள். இப்போ ஒரு ஜீவனுக்கு வந்து பசு, பாசம், பதி சிவாகமங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பா இந்த தத்துவங்களை வியாக்கியானம் பண்றதுல. ஆனா இது வந்து வேதத்தில் இருக்கிறதான மகத்துவம். ஜீவன் வந்து சாதாரணமா மனசை ஒட்டி வாழாம சில நேரங்களில் மனசொட்டி வாழ்ந்துண்டு
பரிபூர்ணமான ஞானம் இல்லாமல் அஜானத்தினுடைய வலையில அகப்பட்டு இப்படியெல்லாம் எதையோ கிடைச்சதை சாப்பிடணும், எங்கேயோ சாப்பிடணும், எங்கேயோ படுத்துவங்கணும், எதையோ பண்ணணும், ஒரு தெளிவான பாதையை கண் முன்னாடி பார்க்க முடியாமல் அலைஞ்சு திரியறதான ஒரு ஜீவனுக்கு பேர் பசு. இப்போ மாடு அவுத்து விட்டு அது பாட்டு தெரிஞ்சு சாப்பிட்டே போகும். 5 மணி ஆச்சு வா அதுக்கு போவோம் அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு வரும். இங்கே வந்தால் இங்கேயும் சாப்பிட்டு உட்காந்துருக்கு. ஸோ அதுக்கு சொந்தம் கண்ட்ரோலில் இல்லாத நிலை. ஆறாவது நம்மளை வந்து மேய்க்கிறது. அதாவது பகவானுக்கும் ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி உபனிஷத்துல. பகவான் மாயைக்கு அதீதனாக இருக்கக்கூடியவர். அதாவது மாயை ஜெயித்து மாயை வைத்துக்கொண்டு தன்னுடைய காரியங்களை நடத்தக்கூடியவர். ஜீவன் மாயைக்கு அதீனனானவர். அதீனன்கிற நான் இதுக்கு முன்னாடி வியாக்கியானம் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அடிமையாக மாயைக்கு அடிமையாக வாழ்கிறவன் ஜீவாத்மா. மாயையை வச்சு நல்ல வேலை வாங்கக்கூடியவர். அதாவது மாயையை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு தன்னுடைய காரியங்களில் நடத்தக்கூடியவர் தெய்வம். ஆனா மனிதன் அல்லது மற்ற பசு வர்க்கங்கள் எல்லாமே வந்து மாயை அது நம்மளை ஓட்டும். நீங்க போ அதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்லாம். 2 வித்தியாசம் 2 பேருக்கு. அப்படி மாயினுடைய சொல்படிக்கு அதீனனாக வாழக்கூடியதான நிலை பசு. மாயை வைத்துக்கொண்டு வேலை பண்றதான தத்துவம் பதி. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கயர் இருக்கு, ஒரு ரஜ்ஜு. விவாக பொருத்தத்தில் ரஜ்ஜு பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்கு. வேதம் என்ற ரஜ்ஜு, இந்த 2 பொருத்தங்கள் மோஸ்ட் டேஞ்சரஸ் பொருத்தங்கள். ரஜ்ஜு அப்படின்னா கயறு பாம்பெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும் வேதாந்தங்கள்ல. 2வது நிலை வந்து பாசம்னா ஆசை, பாசம், ஒட்டிக்கல், கட்டி போடுறது. எதுல? அஜ்ஞானத்தினால நம்மளை கட்டி போட்டிருக்கு. இந்த அஜ்ஞானத்தை கட் பண்றதுக்கு ஞானம் அப்படிங்கிறதான இறைவனுடைய கத்திரி, ஒரு கட்டிங் டிவைஸ். அப்ப ஞானத்தினால இந்த அஜ்ஞான கயிறை கட் பண்ணி அந்த ஜீவனுக்கு வந்து மோட்சம் அல்லது முக்தி அப்படிங்கிறதா நிரந்தரமான மரணம் இல்லாத வாழ்வை கொடுக்கிறாள். ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான சப்ஜெக்ட். பட் ஐ வில் நாட் பி ஏபிள் டு, பிகாஸ் இப்போவே 1 hour மேலே போயாச்சு. அதனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்து போதில்லை. நிறைய பல இடங்களும் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறத பற்றியெல்லாம். அதனால அம்பாளுடைய உபாசனை செஞ்சதான அந்த புண்ணிய ஆத்மாவை பராசக்தி அனாதியாக இருக்கக்கூடியதான இந்த வாசனையா அப்படின்னு மகா சங்கல்பங்கள் இருக்கு. நமக்கு இயற்கையாகவே இருக்கிறது அஜ்ஞானத்தோடு இருக்கிறதான தொடர்பு. ஏன்னா எல்லா ஜீவனுக்கும் என்ன ஆசை அப்படின்னா ஒரு உடம்பு கிடைச்சி விடணும். உடம்பு ஒன்று கிடைச்சி கொடுத்து அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு அகந்தை அதுக்கு ஏற்படும். இந்த உடம்பு கிடைச்சதுக்கு அப்புறமா முன்னாடி நிலைமையை விட குடிச்சவரா போயிடும், அக்கிரமங்கள் பண்ணி 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 பண்ணி. அப்போ வாசனை என்ன ஆகும்னா, வாசனை அஜ்ஞானம் இதெல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து விடுவா. அப்புறமா வந்து 6 பேக்கு கிடைக்கும். 1 வாங்கினா 6 பெனிஃபிட் கிடைக்கிறதான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இது ஒரு பேக்கிங் கிடைச்சிடும். இப்படி எல்லாருமா சேர்ந்து நாம் எங்கேருந்து வந்தோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணணும், நம்மளுடைய கோல் என்ன எல்லாம் மறந்து இப்படியே பிறந்து இருந்து மறுத்து இப்படியே இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் இந்த சம்சார சக்கரத்துக்குள்ள சுற்றி இருக்கிறது அதெல்லாம் ஒழியும். காரணம் லலிதா சஹஸ்ரநாமத்தின் வியாக்கியானம் மட்டும் சொல்லியிருக்கேன்வா, அம்பாளோட தியானம், அம்பாளுடைய உபாசனை யாருக்கு வருதோ அவனுக்கு கடைசி ஜென்மா வேணும் கேட்டாலும் கிடைக்காது. அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணிவிடுவாள். பரானந்தாபிமுக்கியம் ரசயதி ரசம் துவத் பஜனவான். பரமானந்த ஜோதி சாகக்கூடியதான அனுபவத்தை இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்கிறாள் தேவி. அந்த அனுபவத்துக்கு பேரு ரசம். ரசம் அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிறது அர்த்தம் உண்டு. பிரம்மரசனம் என்றும் சொல்லுவார்கள். உன்னை பஜிக்கக்கூடியவனுக்கு பரமானந்த ஜோதிஸ்வரூபமான அனுபவத்தை நீ கொடுக்கிறாய். அதாவது சிவனாக மாற்றப்படுகிறது இந்த ஜீவாத்மாவை. பசுவுக்கு பாசத்திலிருந்து மோட்சம் கொடுத்து பதி அப்படிங்கிறதான சிவனாக்கி மாற்றப்படுகிறாள் தேவி. அந்த சிவன் ஒருவனுக்கு மட்டும்தான் பரமானந்த ஞானத்தை, பரமானந்த சுகத்தை, பரமானந்த ரசத்தை நித்தியம் அனுபவிச்சிருக்கக்கூடியதான யோகம். அப்போ அவரோட நம்மளை சேர்த்து விடுவாள். நம்மளை சேர்த்து விட்டாச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா வந்து சிவனோட சேர்ந்து நித்தியானந்தத்தை அனுபவிக்கும். இதுதான் என்னுடைய மகத்துவம். அப்போ வித்தை, சம்பத்து, அழகு, ஆயசு அப்படிங்கிறதான வந்து இகம். இனி பரத்தில் வந்து பரசுகம், அதாவது ஜீவனுக்கு பசு அப்படிங்கிறதான ஜீவன் பாசத்திலேருந்து கட் பண்ணி பதிங்கிறதான முக்தி பதத்தில் கொண்டு சேர்த்து அந்த ஜீவனுக்கு பரமானந்தம் அல்லது பிரம்மானந்தத்தை அனுபவிப்ப வைக்கிறாள் தேவி. அப்படிங்கிறதான அந்த பரசுகத்தையும் அம்பாள் கொடுக்கிறாள். ஈகத்திலையும் பரத்திலையும் அனுகிரகத்தை செய்யக்கூடியவள். அப்படி அந்த பாசக்கயரை வந்து அறுக்கக்கூடியதான ஞானம் என்கிறதான வாழ்நாள கட்கத்தினால பராசக்தி
அந்த ஜீவனுக்கு மோட்ச பந்தம். இந்த ஜீவனுக்கு கஷ்டகாலம், இந்த பிராரப்தம் பிடிச்சதான இந்த ஜீவனுக்கு சரீர பந்தம்னு ஒன்று வந்து கொடுத்துனா ரொம்ப கஷ்டம் தான். அது பாருங்க, ஒரு கர்ப்பிணியும் ஒரு ஸ்திரீயோட கர்ப்பத்துக்குள்ள இந்த குழந்தை உருவானதுமே அதுக்கு நெட்டிக்கல் கார்டு அப்படின்னு தானே ஒரு இந்த கொடி வந்துடுறது. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிறதான பந்தம் இல்லையா? அங்கே ஒரு கயிறு, இந்த கொடி அது கொடின்னு பேர் இருக்கு. சிலதுக்கு கொடி சுத்துக்கும் கொடி சுத்தாது. மொத்தத்தில் பிறக்கிறதுலேருந்தே கயரோட வர்றது. இனிமேல் வாழ்கிற காலத்தில் யாராவது கயரால் கட்டி போடுறா. பந்த பாசங்கள், மித்திர பாசம், இந்த பாசம், அந்த பாசம், மனைவி பாசம், புத்திர பாசம், மாதிரி பாசம், பிதா பாசம், சொத்து பாசம், நோய் பாசம், இப்படி சர்வவிதமான பாசங்களாலையும் கட்டி 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 போடுவா. ஓகே, அதோட விட்டுதா கடைசியில் மரணம். மரணத்தோடையாவது விடப்படாதாப்பா, அதுவும் விட மாட்டான். மரணத்துக்கு அப்புறமா அந்த டெட் பாடியில் ஒரு கயரை கட்டிட்டு இந்த ஹோமம் பண்ணுவாங்க. பிரேதாக்னின்னு பேர் இருக்கு. அதில் ஒரு ஹோமம் உண்டு. அந்த ஹோமத்தில் இந்த கயரை இது வரைக்கும் இழுத்து வைப்பான். அங்கேயும் கயிறு, பிறக்கிறதுக்கு முன்னாடி கயிறு, கர்ப்பவாசத்தில் கயிறு, பிறந்ததுக்கு அப்புறம் கயிறு, மறந்ததுக்கு அப்புறம் கயிறு. இந்த கயிறுக்கு என்னைக்கு தான் கட்டிங் வரும், பெர்மனண்டான கட்டிங் என்னைக்கு ஏற்படும்? அதுதான் சக்தி ஞானம் அப்படிங்கிறதான பரமானந்த சுகத்தை கொடுக்கக்கூடியதான பராசக்தி சிவசக்தி ஞானத்தை எந்த ஜீவாத்மா பெறுகிறதோ அந்த ஜீவனுக்கு தான் இந்த கயிறிலிருந்து மோட்சம் கிடைக்கும். இனிமேல் யாரும் கயிறால் கட்டிப்பட மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? சுதந்திரம் கிடைக்கிறது. சுதந்திரா சர்வதந்திரே தட்சிணாமூர்த்தி திருவிண்ணே நமோ நமஹா. பரம சுதந்திரம் யாருக்கு அப்படின்னா சிவனுக்கு ஒருவனுக்கு தான். அப்போ சிவனாகவே மாறினா மட்டும்தான் சுதந்திரங்கிறது கிடைக்கும். அப்போ சக்தி என்ன பண்ணுறா அப்படின்னா எல்லா ஜீவாத்மாக்களையும் தன்னுடைய புத்திரர்களாகவும் புத்திரிகளாகவும் பௌத்திரர்களாகவும் பாவனை பண்ணிட்டு அவர்களெல்லாம் தன்னுடைய செல்வாக்குக்குள்ள கொண்டு வந்து அவளுக்கு பலவிதமான உபாசனா மார்க்கங்களை கொடுத்து அந்த ஜீவாத்மாவை வந்து எலிஜிபிள் ஆக்கிறா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபை பண்ணி வைக்கிறா. அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அனுபவத்தை கொடுத்து அதை வந்து ஸ்புடம் போடுறது சொல்லுவல்வா. அப்படி ஸ்புடம் போட்டு அந்த ஜீவாத்மா வந்து மோஸ்ட் எலிஜிபிள் ஆக்கிறா. இப்போ நல்ல வாசனை பொருள் நம்ம உடம்புல பூசிப்போம். நாடுற பொருள் யாரை ஊர் உடம்புல பூசிப்பாளா? தூக்கி போய் போட்டுருவாள்வா. அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து மணக்கணும். இந்த ஜீவாத்மாவை பகவான் ஏற்றுக்கிறதுனால, சிவன் ஏற்றுக்கிறதுனால சிவனுக்கு அதனால ஏதாவது பெனிஃபிட் கிடைக்க வேண்டாம். தன்னுடைய கணவனுக்கு யாராவது தானே சூன்யம் வைப்பாளா? இந்த காலத்தில் வைப்பா, அந்த காலத்தில் வச்சிருக்கா நிறைய பேர். அதுதான் கொலியும் செய்வாள் பத்னின்னு சொல்லியிருக்கார். 4 முக்கியமான என்ன சொல்றாள்வா. கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு போனால் சகோதரி, கொலியும் செய்வாள் பத்னி. இது 4 வரை தீர்ப்பு அப்படிலாம் ஒரு படத்தில் கூட வந்திருக்கு. அப்போ ஆனால் சக்தி எப்படி கிடையாது. நித்தியப்பதி விரதை சிவன் இருந்தாதான் தனக்கு மதிப்பு மரியாதை அப்படின்னு எண்ணக்கூடியவள். கணவன் இருந்தாதான் என்ன சுமங்கலின்னு எல்லாரும் கூடுவா, என்ன பதிவிரதை என்று எல்லாம் கூடுவா, என்ன எல்லாரும் பூஜை செய்வார்கள். அப்போ சிவன் தேவை. சிவன் வாழ்ந்தே ஆக வேண்டும். சிவன் சிரஞ்சீவியாகவே இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனை பிரளயம் வந்தாலும் என்ன வந்தாலும் இந்த சிவனுக்கு மட்டும் மரணம் இல்லை அப்படிங்கிறதான நிலையை அம்பாளே தான் உருவாக்கி கொண்டார். அப்பேற்பட்டதான மனசு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்திரீ ஸ்வரூபத்தில் இருக்கிறதான அந்த பரபிரம்மமூர்த்தி என்னைக்காவது ஒரு நாளைக்கு தீங்கி நினைப்பலாம், ஒரு நாளைக்கு மாட்டான். அப்போ இந்த ஜீவாத்மா வந்து ஸ்புடம் பண்ணி எடுத்து நேர சக்தி வந்து கொண்டு சிவனிடம் சேர்த்து விடுகிறார். அப்பேற்பட்டதான தத்துவத்தை தான் பகவத்பாதர் எடுத்து சொல்றார். இங்க காமக்ரோதாதி மாலின்யத்தை கம்ப்ளீட்டாக நீக்கம் செய்து அந்த ஆத்மாவை விசுத்தாத்மாவாக்கி மாற்றி அந்த கரண சுத்தியை பண்ணி எல்லா விதமான சுத்திகரத்தையும் பண்ணி அந்த ஜீவாத்மாவுக்கு 64 கலாவித்தியங்களாலையும் 64 அஷ்டைஸ்வரியங்களாலையும் 64 லட்சணங்களாலையும் பரிபூர்ணத்தில் கொண்டு வந்து எந்த விதத்திலையும் குத்தத்திட முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பஷ்டமான சுத்தமான ஜீவாத்மாவையும் மாறிவிடுகிறது. அந்த ஜீவாத்மா நிரந்தரம் வாழ்ந்து கொண்டிருக்க போறது. அப்பதான் வித்தையாச்சு, சம்பத்தாச்சு, அழகாச்சு, ஆயுசுமாச்சு. புரியுதா? இதை 4ஐயும் வாரி 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 அள்ளி கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய மனப்பான்மை அம்பாளுக்கு உண்டு, சக்திக்கு உண்டு, பராசக்திக்கு உண்டு. அப்படிங்கிறத வந்து ரொம்ப பிரபாதமாக இந்த மந்திரங்களினால ஸ்தோத்திரங்களினால அம்பாளை வந்து பகவத்பாதர் பிரசம்சை பண்றார். இந்த பிரம்மானந்தத்தை ரசம் என்று சொல்வார்கள், ரசத்தை பிரம்மானந்தம் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த பிரம்மானந்த ரசத்தை வந்து நிரந்தரம் பானம் செய்ய வைக்கக்கூடியதான ஒரு தத்துவத்தை எடுத்து காட்டுறா தேவி. மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்துல பதகமலம் கருணாநிலையே வரிவஸ்ய தியோனுதினம் சசிவே அயி கமலே கமலா நிலையே கமலா நிலைய சகதம் ந பவேத். கமலம் அப்படின்னா பிரம்மம். கமலா நிலையே பிரம்மத்தில் வாசம் செய்யக்கூடியதான பிராமணி அப்படின்னு பராசக்திக்கு பேரு.
அந்த பிராமணிக்கு பிறந்ததான குழந்தைகள் எல்லா ஜீவாத்மாக்களும் பிராமணர்கள் தான். புரியுறதா? சரீரத்தினாலேயும் வாசனையினாலேயும் நடைமுறையினாலேயும் அந்த பிரம்மத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமாகும். பூர்ணமழியாது, சிதிலமாகும். அதுக்கு ஒன்றும் இடம் விடாம அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, பதகமலம் கருணா நிலையே உன்னுடைய பாத பங்கஜங்களை இதயத்தாமரையில வைத்து நித்தியம் பூஜை செய்யக்கூடியவன், பிராக்டிஸ் பண்ணக்கூடியவன், அபியாசாதம் அபியாசம் பண்ண சொல்ல. நீ வந்து பெரிய பூஜை பண்ண பெரிய பூசாரி ஆகணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கலை. என்ன சொல்லி வந்தார்? இதுவும் பகவத்பாதருடைய வர்ணனை தான். ராமகிருஷ்ண கவியா பகவத்பாதரா அப்படிங்கிறத ஒரு சின்ன தற்கொலை விஷயமாகத்தான் இருக்கு. மகிஷாசுரபத்தி ஸ்தோத்திரம் தான் இருக்கட்டும், பகவத்பாதர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்போ அங்க எப்படி வியாக்கியானம் பண்ணார் பாருங்கோ. எனக்கு வந்து நித்தியம் நான் வந்து உனக்கு பூஜை பண்றதுக்கும் உன்னை ஸ்மரண பண்றதுக்கும் உன் திருநாமத்தை கேட்பதற்கும் உன் திருநாமத்தை சொல்வதற்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். நானா புரியுறதா? பதகமலம் கருணாநிலையே வரி வசதியோன் அனுதினம் சிவே, தினம் 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 தினமாக நான் உன்னை வந்து சிவே அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல சக்தின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றார். சிவே அப்படின்றால் சக்தி, சிவா என்றால் சக்தி, சிவன் என்றால் சக்தியும் சிவனும் சேர்ந்தது. இப்படியெல்லாம் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. எதானாலும் பரவாயில்லை, உன்னை வந்து தினமும் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணக்கூடியவனுக்கு ஐ கமலே கமலா நிலையே. ஐ அப்படின்னா தாயார், பிரம்மத்தை பிரசவம் பண்ணினவள், அதனால ஐ என்றதான அப்பேற்பட்டதான தாயாரான ஒன்ன ஐ கமலே கமலா நிலையே, அந்த கமலத்துல நிலையம் செய்திருக்கக்கூடியவள், பிரம்மத்துல அசைவில்லாமல் இருக்கக்கூடியதான அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி சிவமாக இருக்கக்கூடியவள். ஐ கமலே கமலா நிலையே கமலா நிலை எஸ்ஸகதம் நபவேது. அந்த கமலாசனத்தையான பரபிரம்மத்துக்குள்ள எனக்கு ஒரு சீட்டு, எனக்கு ஒரு வாழ்வு நீ தாராளமாக கொடுப்பாயின்னு எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கு. நீ இன்ன வரைக்கும் அதுதான் பண்ணியிருக்காய் அப்படின்னு தான் உன்னுடைய சரித்திரம் சொல்றது. ஏன்னா பயங்கரமான சரித்திரம் இருக்கக்கூடியவள். இதே ஸ்தோத்திரங்கள்ல வியாக்கியானம் பண்ணார். எப்பேற்பட்ட சரித்திரம் அம்பாளுக்கு? ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது, அற்புதத்தை கொடுக்கக்கூடியது, எல்லா விதத்திலையும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதான சரித்திரம் இருக்கக்கூடியவள், பதிவிரதையில சரித்திரம் இருக்கக்கூடியவள், மகாசக்தியில சரித்திரம் இருக்கக்கூடிய, வித்தியில சரித்திரம் இருக்கக்கூடியவள். இப்படி எல்லாத்திலையும் பலவிதமான தத்துவங்கள் எடுத்து பேசுற நேரத்திலையும் எல்லாத்திலையும் அற்புத சரித்திரமாக இருக்கு, அற்புத சாரித்திரையாக இருக்கக்கூடியவள் தேவி. அப்பேற்பட்டதான ஒரு சரித்திரமே சொல்றது. எத்தனையோ மகான்களுக்கு நீ இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்காய் அப்படின்னு, எனக்கு அந்த அனுகிரகம் கிடைக்காமலா போயிடும் அப்படிங்கிறதான தத்துவத்தை வந்து மகா பியூட்டிஃபுல்லாக அதை வியாக்கியானம் பண்ணார். இதே மாதிரி பகவத்பாதர் இதெல்லாம் நான் சொன்னேன் வரல, நான் சொன்னேன் வரக்கூடாது தாயி, இதெல்லாம் நீ தான் சொல்லுறாய், எனக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கு. ஆனா உலகத்திற்கான ஜனங்கள் எப்படி இதை எடுத்துக்க போறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லவா? அதனால நான் டியூ டு உன்னுடைய பிளெஸிங்ஸ்னால எனக்கு ஃபோர்சைட் வந்திருக்கு. அதாவது நாளைக்கு என்ன சொல்லுவா, ஜனங்கள் எப்படி எல்லாம் பேசிப்பா அப்படிங்கிறது எனக்கு ஒரு அளவுக்கு அனுமானம் பண்ண முடியாது. அதனால நான் சொல்றேன், இப்ப வரைக்கும் இந்த ஸ்தோத்திரங்களை ரச்சனை பண்ணி உனக்கு வந்து பிரசன்ட் பண்ணினது நான் பண்ணலை, நீ தான் பண்ணியிருக்கா என் வழியாக. என்ன ஒரு உபாதியாக நீ வந்து தேர்ந்தெடுத்து கொண்டாய், அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு வந்து காரணம் என்ன? நானும் ஒரு தேவி உபாசிகன், அதுதான் இருக்கிறதான முக்கியம். இப்போ தேவி உபாசகர்கள் வழியாகத்தான் அம்பாள் வந்து தன்னுடைய சக்தி வைபவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறாள். அதுபோல நாராயணியத்தில் வந்து கடைசி தசமஸ்கந்தம் 100வது தசமஸ்கந்தத்தில் வந்து கடைசி ஸ்தோத்திரத்தில் நாராயண பட்டதிரிப்பாலும் இப்படித்தான் சொல்றார். அத்னாத்வாதே மகத்வம் எதிஹரிகிதம் விஸ்வநாதக்ஷமேதா ஸ்தோத்திரம் செய்தத் சஹஸ்ரோத்தரமதிகதரம் त्वत्प्रसादाय भूयाद् द्वेधा नारायणीयं श्रुतिषुडजनुषा स्तुत्यथा वर्णनेन स्पीधं लीलावतारैः इहमिह गुरुदा आयुरारोग्य सौख्यं. பகவத்பாதர்னா சௌந்தரலகரியில் அம்பாளை எப்படி அனுபவிச்சு வர்ணிச்சாரோ அது போலவே நாராயண பட்டதிரி பாடுங்க கிருஷ்ண பரமாத்மாவோட நித்திய சம்பர்க்கத்துல பேசிண்டு தப்புகளை எல்லாம் திருத்தி அதே மாதிரி அங்கே ஜெயதேவர் லீலாவதி அண்ட் கிருஷ்ணன் அங்கே இந்த ஒடிசா மாநகரத்தில் இப்படி பல இடங்கள்ல நல்ல நல்ல மகாத்மாக்கள் காளிதாசர் அப்பப்போ எழுதி அம்பாள்கிட்ட பர்மிஷன் வாங்கிடுவார். என்ன ஒரு ஒரு அதிசயம் இல்லை, என்ன ஒரு பாக்கியம் இந்த ஜீவாத்மாக்கள் பண்ணியிருக்கல்லவா. அவளை நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தவர்கள் தான் ஒரு காலத்தில். அப்போ நமக்கு முடியாதுன்னு நம்ம எண்ணிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நெருக்கம் நம்ம அதிகம் வர்த்திக்கணும் தேவியோட. அதனால சொன்னார், அஜ்ஞானத்தினால அஜ்ஞாத்வாதே மகத்துவம், என்னுடைய மகத்துவத்தினால் நான் எழுதினேன்னு சொல்லிக்க விரும்பலை பகவானே. நான் அஜ்ஞானி, ஆனா நீயோ மகா ஞானி.
இந்த உருவாக்கினதான இந்த 1000 ஸ்லோகங்களுக்கு மேற்பட்டதான் 1027 ஸ்லோகம் வரும். அது அத்தனை ஸ்லோகங்களையும் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். இது தப்பதாவது இருக்கலாம். என்ன, நான் அஜ்ஞானி, முன்னாடி சொல்லிட்டார் அவர். அஜ்ஞாத்வாதே மகத்துவம், உன்னுடைய மகத்துவத்தை யாரால் வர்ணிக்க முடியும்? என்ன மாதிரி இருக்கிறதான அல்பஜானி. இல்லைனா ஒரு அஜ்ஞானி எழுதுறது நேரம் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரலாம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னுடைய பட்சம். எதெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் உன்னுடையது. ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கம்போஸ் பண்ணியிருக்கோங்கிறத கொடுக்குறார். விஸ்வநாத க்ஷமேதா ஸ்தோத்திரம் செய்த சஹஸ்ரோத்தர மதிகதரம் தொத்பிரசாது தியாய பூயாத் துவேதா நாராயணியம் 2 பேருக்கு கொடுக்குறாருங்க. நாராயண பட்டதிரி அப்படிங்கிறதான நான், நாராயணன் அப்படிங்கிறதான நீ. இந்த 2 பேருமா சேர்ந்துதான் ஸ்ருதி துஷ தனுஷா ஸ்துத்யதாவர்ணனேனா நம்மளுடைய இன்டராக்ஷன். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி 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 பேசித்தான் இந்த கிருதிகளை பூராவும் எழுதியிருக்கோம். ஸ்பீதம் அப்படின்னா ஸ்புடம் பண்ணிடுது. ஹையஸ்ட் ரிஃபைன்டு ஸ்பீதம் அப்படிங்கிறதான வார்த்தைக்கு. லீலாவதாரைஹி இகம் இக புருதாக, உன்னுடைய லீலாவதாரங்களை படிப்படியாக வரிசையாக வியாக்கியானம் பண்ணி பாகவத ஸ்ரீமத் பாகவத் என்னெல்லாம் இருக்கோ அதனுடைய சம்மரைஸ் வேர்ஷன் தான் நாராயணியம். அதை நான் உனக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கேனே. எனக்கு ஆயுர் ஆரோக்கியத்தை கொடு அப்படிங்கிறார். இங்க ஆயுர் அப்படின்னா இந்த பராமுக்தி, ஆரோக்கியம் அப்படின்னா இந்த 3 தத்துவங்கள், வித்யை, சம்பத்து, அழகு. எப்படி வந்துடுத்து பாருங்க. அப்போ அங்க நாராயண பட்டதிரிப்பாடு எப்படி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட வரத்தை வாங்கினாரோ, அனுகிரகத்தை வாங்கினாரோ, அதுபோல பகவத் பாதர் இந்த இடத்துல அம்பாளை பாதாதி கேசம் கேசாதிபாதம் வர்ணர பண்ணி அத்வைத ஸ்வரூபமாக்கி மாற்றி விடுகிறார். இந்த துவைத பாவனையிலிருந்து நம்மளை விடுவிச்சு, ஏன்னா ஜீவாத்மா அப்படின்னாலே துவைதம் பாவம் வந்துடும். பிறந்ததுமே நான் வேறு அம்மா வேறு ஆயிடும். பிறக்கிற வரைக்கும் நானும் அம்மாவும் ஒன்று, அத்வைதம். பிறந்ததும் உடனடியாகவே என்னுடைய வயிறு, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய உப்மா காப்பி, என்னுடைய ரசனை, என்னுடைய என்ஜாய்மெண்ட்டு. இப்போ அம்மாவுக்கு லட்டு பிடிக்கும், குழந்தைக்கு ஒரு வாழை பிடிக்காது. குழந்தைக்கு லட்டு பிடிக்கும், அம்மாவுக்கு ஒரு வாழை பிடிக்காது. பிறந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் டெவலப் ஆகிறது. பிறக்கிற வரைக்கும் ஒன்றாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிறந்து ஒன்று வெளியில் வந்துட்டோமானா உடனடியாகவே துவைதம் வந்துடும். துவைத பாவனை நம்மளுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட். அந்த துவைத பாவனை விட்டால் மட்டும்தான் திரும்பவும் நாம் அத்வைத பாவனைக்கு போக முடியும். அந்த அத்வைத பாவனைக்கு போகிறதுக்குள்ள ரூட்டைத்தான் இத்தனை ஸ்லோகங்கள் வழியாக சொல்லி கடைசியில் இந்த 99வது ஸ்லோகத்தில் இது எல்லாத்தையும் கொட்டி விடுறார். இதில் சர்வம் இருக்குது இல்லை. 99 9 + 9 18 1 8 9. 9 என்றால் நவமத்துவம் அப்படிங்கிறதான சக்தி. என்றும் நவமாக இருக்கக்கூடியவா 2 பேர். ஒன்று சக்தி, இனி ஒன்று முருகன். என்ன அபரிமிதமான ஒரு அந்தர்கதமான அர்த்தங்கள் மகாத்மியங்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு அப்படின்னா 10 மணி நேரம் கண்டினியூஸாக பேசினா கூட முடியாது. ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க வேணாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். நாக்கில் அமிர்தம் ஊறிடும். அவ்வளவு அழகான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணி பகவத் பாதர் அம்பாடம் என்று பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாங்கினார். அதுபோல இதை ஜபம் பண்ணக்கூடியதான எல்லா ஜீவராசிகளுக்கும் அபரிமிதமான அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சு இந்த ஆயுர் ஆரோக்கியத்தை அடைந்து தீர்காயுசாக பூலோகத்தில் இல்ல, தீர்காயுசாக அமரத்துவமாக இந்த பிரம்மானந்த ரசந்தத்தை எப்பவுமே பானம் செய்து கொண்டு அந்த பிரம்மானந்த கடலுக்குள்ள வாழறதுக்குள்ளதான ஒரு அனுகிரகத்தை பராசக்தி கொடுக்கிறாள் என்பதற்காகத்தான் சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபந்தோ விஹரதே பிரதேஹே பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா சிரஞ்சீவன்னேவா க்ஷபித பசுபாசவ்யதிகரஹ புரானந்தாபிக்ஷம் ரசயதி ரசம் त्वद्भजनवान्. सर्वं जगदम्बार्पणमस्तु. हरिः ओम्.